எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2026 மார்ச் மாதத்திற்கான வழிகாட்டு செயலமைப்பு தொடரில் இன்றைக்கு கிரகித்தல் வினாத்தாளுக்கான 5வது செயலமர்வுகளை சந்திக்கிறோம். ஏற்கனவே நடந்த விசேட மேலதிக செயலமர்வில் நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களை உள்ளடக்கியதாக சில விடயங்களை நான் இந்த செயலமர்வினுடைய ஆரம்பத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த செயலமர்வினுடைய திறன் வாய்ந்த தன்மைங்கிறது, அதன் எஃபெக்டிவ்னஸ், அதன் விளைதிறன் என்கிறது ஒரு நேரடி வகுப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய விளைதிறன் அளவுக்கு இருக்காது. இது சாதாரணமாக ஆசிரியர்களாக இருக்கிற உங்களுக்கு தெரியும். நேரடி வகுப்பு என்கிறது பேசுகிறவருடைய தொனி, அவருடைய உடல் மொழி, பார்வை, உங்கள் மீது செலுத்தக்கூடிய அவதானம், இதற்கு மேலதிகமாக அவர் பேசுகிற சொற்கள், இவ்வளவும் சேர்ந்து அந்த விடயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் இந்த செயலமர்வில் ஒரு தொடர்பாடல் செயல்முறையில், ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸில் வெறும் வார்த்தைகள் 30% செய்தியை தான் கொண்டு போய் சேர்க்கும். நான் கம்யூனிகேஷன் படிப்புகள் யோசிக்கிறேன், ஆனால் இதுதான் இயல்பு. 22% என்று கூட சில பேர் சொல்றாங்க, ஆகக்கூடியது 30%. எனக்கும் உங்களுக்கும் இடையிலான இந்த பரிமாற்றம் என்பது அந்த 30% நம்பித்தான் நடக்குது. இந்த பரிமாற்றத்தை கனதி உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆக குறைந்தது உங்களுடைய பின்னூட்டமாவது ஒரு முழுமையான வீச்சில் இருப்பது சிறந்தது. ஒரு விடயத்தை கலந்துரையாடுகிற போது, அதை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிற போது நீங்கள் ஆர்வமாக பதிலளிப்பதன் மூலமாக வேணும் இதை செயற்திறன் மிக்க ஒரு செயலமர்வாக அமைத்துக் கொள்வதில் உதவ முடியும். இது ஏன் சொல்லுகிறேன்னா, நாங்கள் பரீட்சைக்கான ஒரு வரவேற்பு வாயில நின்று கொண்டு பேசுகிறோம். பரீட்சை எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் இருக்கு. இப்போ இனியும் பொறுப்பற்றவர்களாக அல்லது ஆர்வம் குறைந்தவர்களாக, ஈடுபாடு இல்லாத வெறும் பங்கேற்பவர்களாக, அல்லது ஒரு செயலமர்வினுடைய அரை நேரம், முன்னரை பகுதி அல்லது பின்னரை பகுதியில் வந்து புதினம் பார்த்துட்டு போகிறவர்களாக இருந்தால் அதன் விளைவுகளுக்கு முழுமையாக நீங்கள் தான் பொறுப்பானவர்கள், நான் அல்ல. நான் என்னுடைய மனச்சாட்சி பிரகாரம் நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை மிகச்சரியா செய்கிறேன் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையில் ஏதேனும் தவறு இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, என்னுடைய டியூட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் அதை சரியா செய்கிறேன். நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறீங்க, பணத்தை செலவு செய்கிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஏனைய மகிழ்ச்சி அல்லது ஏனைய கருமங்கள், இதை நட்டப்படுகிறீங்க. இவற்றுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ஸ் தான் நீங்கள் இங்கே படிக்கிற விஷயம். இப்போ இதை இனியும் சரியா செய்ய முடியலைன்னா அதுக்கான முழுமையான பொறுப்பு உங்களுக்குரிய. இதை ஏன் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு ஆக குறைந்தது 5 பேர் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார்கள் இன்று நடைபெற வேண்டிய வினாத்தாளை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி நேற்று இன்றைக்கு சேர்த்து ஆக குறைந்தது ஒரு 8 பேர், நேற்றும் சேர்த்து 10 பேர் வரையில வரலாம். இதனுடைய அர்த்தம் என்னென்றால், அந்த 10 பேரும் கடந்த செயலமர்வினுடைய வீடியோவை இன்னும் பார்த்து முடிக்க, கடந்த செயலமர்வினுடைய காணொலியை பார்த்து முடித்தவர்களுக்கு இந்த கேள்வி வராது. கடந்த செயலமர்வில் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். அதை முழுமையாக இன்னும் பார்க்க இல்லை. இப்போதும் அவற்றை நிலுவையாகத்தான் வைத்திருக்கிறீர்கள். பரீட்சைக்கு முதல் நாள் தான் எல்லா காணொலிகளையும் பார்க்க போகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஊக்கம் தொடர்பில் நிலைமை கவலைக்கிடும். சரி, 2ஆம் கட்டம், பிரசங்கத்தினுடைய 2ஆம் கட்டம். இது 1ஆம் கட்டம் முடிஞ்சது. பிரசங்கத்தினுடைய 2ஆம் கட்டம். இந்த
மார்ச் மாதத்தினுடைய செயலமர்வில் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிற 4 வகையான வினாக்களையும் பார்த்து செயலமர்வு தொடர நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. 4 வகையான வினாக்கள் என்று நான் சொல்லுகிறது. ஒன்று, தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அந்த உரைப்பகுதி தொடர்பாக வினவப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்க. கடந்த செயலமர்வில் அதனைத்தான் ஆரம்பித்திருந்தோம். ஏற்கனவே உங்களுக்கு நேரம் குறித்து பயிற்சி செய்வதற்காக ஒரு 2 மணித்தியால வினாத்தாள் ஒன்று பதிவிடப்பட்டிருந்தது. அதற்குரிய விடைகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விடைகளை சரிபார்க்கின்ற ஒரு செயலமர்வு நடைபெறும். அதற்கு முன்பாக 4 வகையான வினாக்களில் முதலாவது வகை வினா, தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அந்த உரைப்பகுதியிலிருந்து வினவப்படுகிற வினாக்களுக்கு விடையளிப்பது தொடர்பான நுட்பங்களை கற்றுக்கொள்ளும். இரண்டாவது, தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தை எழுதுவது. பெரிய சுருக்கம் என்று சொல்றாங்க. 1/3 பங்காக சுருக்கி எழுதுவது. மூன்றாவது, உரைப்பகுதிகளிலிருந்து தரப்படுகிற கூற்றுக்களை மதிப்பிடுதல். உரைப்பகுதிகளிலிருந்து தரப்படுகிற கூற்றுக்களை மதிப்பிடுதல் என்பது கூற்று தரப்பட்டால் அந்த கூற்று சரியானதா தவறானதா அல்லது ஆம் இல்லை என்பதாக மதிப்பீடு செய்தல், அல்லது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வகையில் மதிப்பீடு செய்தல். நான்காவது, கூற்றுக்களை தெரிவு செய்தல். தரப்பட்ட உரைப்பகுதி தொடர்பாக எங்களுக்கு வழங்கப்படுகின்ற கூற்றுக்களில் மிகச் சரியான கூற்றினை தெரிவு செய்தல். அது கூற்றுக்களை மதிப்பீடு செய்தல் என்பதை தாண்டி இது இன்னொரு வகையாக, 4வதாக நான் பார்க்கிறேன். இந்த 4 வகையான வினாக்களும் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றில் ஏதேனும் 3 வகை வினாக்கள் வரலாம் என்பதாக. இவற்றோடு மேலதிகமாக நேரம் கிடைத்தால் தரப்பட்ட உரைப்பகுதிகளை சுருக்கி தனி வாக்கியமாக எழுதுகின்ற பயிற்சிகளையும் செய்யலாம். இவ்வளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து செயலமர்வு நடைபெறுகிற முழு நேரமும் செயலமர்வில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. வீடியோ பார்த்து நாங்கள் படிப்போம் என்கிறது மிகவும் சொற்பமான நபர்களால் மட்டும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கருமம். மற்றவர்களுக்கு அது வாய்ப்பில்லை. ஏனென்றால் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கு. சரிதான், நீங்கள் சாதாரணமாக ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் பாஷையிலிருந்து எல்லா பாஷையும் படிக்கலாம். இங்கிலீஷ் படிக்கலாம். IELTS லெவலுக்கு படிக்கிறதுக்கு ஆங்கிலம் இருக்குது இந்த யூடியூப் சேனல். அதுபோல் பாடசாலை பிள்ளைகளுக்குரிய எல்லா பாடங்களும் யூடியூப் சேனலில் சிறந்த தேர்ச்சிமிக்க ஆசிரியர்களால் செய்யப்பட்ட யூடியூப் சேனல் வீடியோஸ் ஃப்ரீயாக இருக்கு. ஆனால் இது எல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. அதை பார்த்தால் அது இப்போதெல்லாம் நித்திரைக்கான ஒரு வழியாகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துறதை பார்த்தா நல்ல நித்திரை. ஆக தயவு செய்து இறுதி நேரத்தில் இருந்தாலும் நீங்கள் முழுமையான செயற்திறனோட இருங்க, ஆக்டிவாக இருங்க. இதுதான் நான் உங்களுக்கு கேட்கக்கூடியது. இப்போ செஷனுக்குள்ள சரி, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 2 விடயங்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச கரிசனையின் காரணமாகத்தான் இந்த 2 விஷயத்தையும் சொல்லுகிறேன். அல்லது நீங்கள் வந்துட்டீங்க, நான் செஷனை தொடங்கிட்டேன், கதைச்சிட்டோம், கலந்துரையாடல் முடிஞ்சது, போகலை. சரி, எனக்கு விருப்பம் இந்த செஷனில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெறுவேறு வருகிற போது தொலைபேசியிலேயோ நேரிலேயோ நான் அதிபராக தெரிவு செய்யப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த செய்தியை கேட்பதற்கு நான் பேசுவது சத்தியமான வார்த்தை. மனப்பூர்வமாக நான் ஆசைப்படுகிறேன். அதுக்காக தான் இவ்வளவு பேசிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இந்த நேரத்தை ஒதுக்கி இப்படி பேசிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் பார்க்க கற்பதற்காக ஊக்கம் கொடுப்பது முக்கியமானது என்று நான் கருது. நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் கற்றுக்கொள்வதற்கான ஊக்கம் அல்லது முழுமையான விருப்பம் எல்லோரிடமும் கண்டுகொள்ளப்படவில்லை. நான் இது சொல்வதனுடைய அர்த்தம் யாருமே அப்படி கற்கிற விருப்பத்தோடு இல்லை என்பது அல்ல. எனக்கு இங்கே ஒவ்வொருவரும் முக்கியம் என்கிற அடிப்படையில் உங்கள் ஒவ்வொருவர்கிட்ட நான் கேட்கக்கூடியது, நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அதுதான். சரி, நாங்கள் ஏற்கனவே பார்த்த வினாத்தாள்கள் தொடர்பாக நேரடியாக செயலமர்வுக்குள்ள போகும். அப்போ இதுதான் இன்றைய செயலமர்வின் 3ஆம் பாகம். 2013ஆம் ஆண்டு
இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான வினாத்தால் ஏற்கனவே கலந்துரையாடி இருந்தோம். அதே நாட்களில் செயலமர்வு நேர அட்டவணையின் பிரகாரம் அன்று கிரகித்தல் செயலமர்வு இல்லாத ஒரு நாளில் நாங்கள் பேசியிருந்தோம். ஆகவே கிரகித்தல் பாடத்திற்கு மட்டும் கலந்து கொள்ளுகிறவர்கள் அன்றைய நாள் அவர்கள் வேறு ஏற்கனவே ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதால் அந்த காணொளிகளை பார்த்து விட்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதை பார்த்து அதன் பின்பாக செயலமர்வில் இருந்தால்தான் அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அப்போ 2013ஆம் ஆண்டு வந்த வினாவில் முதலாவது 3வது உரைப்பகுதிகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி பார்த்திருக்கிறோம். அந்த விடயத்தை திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 உரைப்பகுதிகள் வருமாக இருந்தால் ஒன்று மிக கடினமாகவும் அடுத்தது கடினமாகவும் 3வது விடையளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். எவ்வாறுதான் மிக தேர்ந்தவர்களால் பரீட்சை வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டாலும் கூட கிரகித்தல் வினாத்தாளை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அந்த வினாத்தாள்களில் ஒரு திருப்தியற்ற தன்மை என்பது ஒவ்வொரு காலத்திலையும் இருந்து கொண்டுதான் இருக்கு. இறுதியாக நடந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவை பரீட்சையில் மிக மோசமான உரைப்பகுதிகளாக மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் கொண்டவையாக புரிந்து கொள்வதற்கு இயலாத மிகவும் மிக மிக கடினமான ஒரு ஒழுங்கமைக்கப்படாத உரைப்பகுதிகளாக அவை இருந்தது அவதானியம். அதுபோல இந்த வினாத்தாளையும் செய்து பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். இதனுடைய 2வது வினா உரைப்பகுதிக்கு வெளியில ஒரு பரீட்சார்த்தி தன்னுடைய சொந்த அறிவின் பேரில் விடையளிக்க வேண்டிய 2 வினாக்களை அதுக்குள்ள உள்ளடக்கியிருந்தார். அதனாலதான் நான் கடந்த செயலமர்வில் அந்த வினாவை தவிர்த்து கொண்டேன். அந்த உரைப்பகுதிகளில் இருந்து விடையளிப்பதற்கு பதிலாக உரைப்பகுதிக்கு வெளியே அந்த உரைப்பகுதியை புரிந்து கொண்டு துறை சார்ந்த அறிவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரீட்சார்த்தியினால மட்டும் விடையளிக்கப்படக்கூடிய 2 வினாக்களை அவர்கள் இந்த பரீட்சையில் உள்ளடக்கியிருந்தார்கள். அந்த வினா நாங்கள் கலந்துரையாடுவதன் மூலமாக உங்களிடம் ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தலாம் அல்லது நீங்கள் இயலாதவர்கள் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாகத்தான் 2வது வினாவை நாங்கள் கலந்துரையாட இல்லை. அது நிலுவையாகவே இருக்கட்டும். அது தொடர்பில் நீங்கள் பெரிய அளவுக்கு மனக்குறையடைய தேவையில்லை. அந்த அளவு கடினமான ஒரு உரைப்பகுதியை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மிகவும் குறைவு. நாங்கள் இன்றைக்கு அதே ஆண்டில் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை அந்த வினாத்தாளில் வினவப்பட்டிருக்கக்கூடிய தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழ் தரப்பட்ட வினாக்களுக்கு சுருக்கமாக விடையெழுதுதல் என்ற வகையிலான வினாக்களை பார்த்தோம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த வகையிலான வினாக்களை நாங்கள் கலந்துரையாடுகின்ற நிறைவான சந்தர்ப்பமாக இது இருக்கும். இன்னொரு தடவை இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆகவே மிக கவனம் செலுத்தி பார்த்து கொள்ள வேணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 4 வகையான வினாக்களையும் அவற்றுக்குரிய கடந்த கால வினாத்தாள்களினுடைய உதவியோடு நாங்கள் எங்களுடைய இறுதி எத்தனமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏப்ரல் மாதத்தில் ஒரு செயலமர்வு நடக்குமா இல்லையா என்பதை பற்றி எதிர்வருங்காலத்தில் பேசுவோம். இப்போ அது அவசியம் இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்கிற கையில் இருக்கக்கூடிய செஷனை நிறைவாக செய்து முடிக்கிறது பற்றி யோசி. சரி, இப்போ இந்த உரைப்பகுதியை வாசிக்கிறேன். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். ஓரளவுக்கு உங்களுடைய கைகளில் உள்ள தொலைபேசிகளில் வாசிக்கிறவர்களுக்கு வசதியாக திரையில் அந்த பகுதி மட்டும் உள்ளடங்குற விதமாக இதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறேன். வாசிப்போம். 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. இதன்படி மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் அது இருந்தது. மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் மற்றும் வடமாகாண இணைப்பு செயற்திட்டம்
என்பவற்றை நடைமுறைப்படுத்தியது. ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றால் நிதியிடப்படும் இச்செயற்திட்டங்கள் 2014-15 ஆண்டில் நிறைவடையும். மேலும் 2013 ஆண்டில் அமைச்சு கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம், அனர்த்த பதிலிருப்பு வலையமைப்பினை கட்டம் 2 தரம் உயர்த்துதல், இரணைமடு நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நீர்வளங்கள் சுகாதார செயற்திட்டம் என்பவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டது. சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்தும் நோக்குடன் மாகாண சபைகள் தமது வரவு செலவு திட்டத்தின் பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவற்றுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைக்கின்ற மிக இன்றியமையாததான வகைப்பாட்டினை நிதி ஆணைக்குழு தொடர்ந்தும் மேற்கொண்டது. முன்னர் மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துவதற்காக இவ்வாண்டு பகுதியில் முகவர் பெறுவேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ உங்களுக்கு கடந்த செயலமர்வுல நான் சொல்லித்தந்த மாதிரியாக அந்த உரைப்பகுதியை வாசிக்கிற போதே மனசளவில் துண்டாக்கி அந்த ஒவ்வொரு துண்டத்திலையும் பேசப்படுகிற விடயங்களை எளிமையான தலைப்புகளாக எங்களுடைய ஞாபகத்தில் எடுத்துக்கொண்டு போயிட்டு அதற்கு விடையளிப்பது பொருத்தமானதாக இருக்கும். இப்போ ஒரு தடவை வாசிக்கிற போதே அதை செய்ய முடியுமா என்று பாருங்க. அப்படி இல்லை என்றால் கூட 2வது தடவை வாசிக்கிற போதாவது அதை செய்ய வேண்டும். அப்போ முதல் தடவை வாசித்துட்டு நாங்கள் வினாக்களை பார்ப்போம். இந்த உரைப்பகுதி தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களை வாசிச்சுட்டு அதற்குரிய விடைகளை திரும்ப தேடிக்கொள்ள முடியுமா என்று பார்ப்போம். முதல் கேட்டிருக்காங்க, 2013 ஆண்டில் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறையினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அடைவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நன்மை யாது? இந்த பகுதி அங்க உரைப்பகுதியில் இருந்த ஞாபகம் இருக்கு. 2013 ஆண்டில் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறையினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அடைவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நன்மை யாது? 2013 ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு மூலம் வீதி அபிவிருத்திக்காக முன்னுரிமை வழங்கப்பட்ட எத்தனை செயற்திட்டங்கள் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? அங்கே சொல்லப்பட்டிருந்தது. பின்னர் செயற்திட்டங்களை திருப்பி எண்ணி பார்க்க வேண்டி இருக்குது. இதை புரிந்து வச்சுக்கொண்டா சரி. நிதி ஆணைக்குழுவினால் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கிய பணி யாது என்பதாக ஒரு வினா இருக்கு. நிதி ஆணைக்குழுவினால் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கிய பணி. 4வது 2014-2015 காலப்பகுதியில் பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகின்ற செயற்திட்டங்களுக்கான நிதி எவற்றினால் வழங்கப்படுகிறது? 2013 ஆண்டில் அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள் எத்தனை என்று கேட்கிறார். 2013 ஆண்டில் அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள் எத்தனை? இப்போ இந்த 5 வினாக்களுக்கும் நாங்கள் விடைகளை தேடிக்கொள்ள இயலும். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு வினாவுக்கும் போய் அங்கே விடையை தேடி எடுத்துக்கொண்டு வந்து எழுதி திரும்ப போய் தேடி எடுத்துக்கொண்டு வந்து எழுதி அப்படி செய்ய வேண்டாம். வினாக்களுக்குரிய விடைகளை இனங்கண்ட பிறகு 5 வினாக்களுக்கும் விடைகள் திருப்திகரமாக எங்களால் அடையாளம் காணப்பட்டு விட்டது என்பதன் பின்பாக அவற்றுக்குரிய விடைகளை எழுதுங்கோ. ஒரு வினாவாக விடைகளை எழுத ஆரம்பிக்க வேண்டாம். அவற்றுக்குரிய விடைகளை தீர்மானித்த பின்னர் இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு அவசரப்பட வேண்டாம். அதில் கவனமாக இருக்கு. சரி, இப்போ திருப்பி அந்த உரைப்பகுதியை வாசிப்போமா? 2013 ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு
கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. இதன்படி மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் மத்திய மற்றும் சப்ரகம மாகாணங்கள் என்று பிராக்கெட்ல இருக்குது. அதை இனி நாங்கள் வாசிக்க வேண்டாம். அதுபோல அடைப்புக்குறிகளை இருக்கிற விடயங்களை வாசிக்காமல் புரிந்து கொள்வதற்கு வசதியாக அதை கொண்டு போகிறேன். 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. இதன்படி மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் மற்றும் வடமாகாண இணைப்பு செயற்திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்தியது. ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றால் நிதியிடப்படும் இச்செயற்திட்டங்கள் 2014-2015ஆம் ஆண்டில் நிறைவடையும். மேலும் 2013ஆம் ஆண்டில் அமைச்சு கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம், அனர்த்த பதிலிருப்பு வலையமைப்பினை தரமுயர்த்துதல், இரணைமடு நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நீர்வளங்கள் சுகாதார செயற்திட்டம் என்பவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டது. சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்தும் நோக்குடன் மாகாண சபைகள் தமது வரவு செலவு திட்டத்தின் பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவற்றுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைக்கின்ற மிக இன்றியமையாததான வகிபாகத்தினை நிதி ஆணைக்குழு தொடர்ந்து மேற்கொண்டது. முன்னர் மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துவதற்காக இவ்வாண்டு பகுதியில் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நான் துண்டாக மாற்றேன். இதுல ஒரு வெட்டு இந்த பகுதி ஒரு துண்டம். இந்த நிறைவடையும் என்று சொல்லி வருகிற இந்த பகுதியில் இந்த வளைச்சு கோடு போட்டிருக்கேன். இந்த இடத்துல 2வது துண்டம், இதுல 3வது விஷயம். இந்த மேற்கொண்டது என்கிற இடத்துல 4வது, இறுதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கிறது 5. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த வகையிலான உரைப்பகுதிகளை எதிர்பார்க்க முடியும். வாசிக்கிற போதே அங்க ஒரு துண்டாக அந்த விடயத்தை புரிந்து கொள்வதும், அந்த ஒவ்வொரு துண்டங்களையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கீழே அதற்குரிய வினாக்கள் வினவப்படுவதும் கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் நாங்கள் அவதானித்த நுட்பங்கள். அந்த நுட்பங்கள் பெரும்பாலும் உங்களுக்குரிய பரீட்சை வினாத்தாளிலேயும் அவர்களால் பிரயோகிக்கப்படும் என்பதை நம்பிக்கொண்டு நீங்க அந்த ஸ்டைல்ல படிச்சீங்கன்னா போதுமானது. சரியா? மற்றது செஷன்ல இருக்கிற போது நீங்கள் உங்களுடைய வீடியோ ஆடியோ ரெண்டும் ஆஃப்ல இருக்கா என்றதை செக் பண்ணி கொள்ளுங்க. வீடியோ ஆடியோ ரெண்டும் ஆஃப்ல இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி. சரி, இப்போ முதலாவது துண்டம் என்ன சொல்றது? முதலாவது பகுதிக்கு ஒரு சின்ன தலைப்பு ஒன்றை கொடுக்க இயலுமா? யார் எனக்கு கொடுக்க போறது? முதலாவது துண்டம் ஒரு சிறிய தலைப்பு ஒன்று யார் இட போறாங்க? யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்க சொல்லுது. இதைத்தான் ஆரம்பத்தில் இந்த செஷன் தொடங்குகிற போதே உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டது அதுதான். தயவு செய்து கதையுங்க. இந்த பாடசாலை பிள்ளைகள் மாதிரியாக உங்களை நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கரண் வந்தீங்க, சொல்லுங்க.
அந்த முதலாம் மாற்றத்துக்கு வீதி அபிவிருத்தி என்று சொல்லலாமா? சொல்லலாமான்னு எனக்கு நீங்க தான் சொல்லணும். உங்கள்கிட்ட தான் சரி, வீதி அபிவிருத்தி சார். ஒரு வீதி சின்ன கிடைக்கல, வீதி அபிவிருத்தி என்று போடலாம். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கொஞ்சம் அந்த தலைப்பை பெருப்பீங்க, பரவாயில்ல. கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி. யார் பேசுகிறது? முகமது, சொல்லுங்க. அந்த முதலாவது 2013ஆம் ஆண்டு ஓம் உள்ளூராட்சி மன்றங்கள் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. 2013ஆம் ஆண்டுல உள்ளூராட்சி மன்றங்கள் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. அதான் அந்த விடயமா சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உள்ளூராட்சி மன்றங்கள் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. எங்க பாக்குறீங்க அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அதான் இதை செய்தவைங்கிறத எனக்கு புரிந்து கொள்ள முடியல. இந்த சகோதரி கதைச்சிங்கம்மா, தொடர்ந்து கதைங்க. உள்ளூராட்சி மன்றங்கள் இவற்றை செய்தார்கள் என்று சொல்லி எந்த பகுதியில இருக்குது? முகமது, பேசுங்க. சரி, நன்றா. இந்த உள்ளாட்சி மற்றும் இந்த மாகாண சபை அமைச்சு 2013 கிராமிய உட்கட்டமைப்பு விருத்தி செய்யறதுக்காக அவங்க முன்னெடுத்த அந்த செயற்திட்டங்கள் பற்றி சொல்லுது. செயற்திட்டங்கள் என்ன வகையான செயற்திட்டங்கள்? அதான் அந்த வீதி அபிவிருத்திக்காக முன்னுரிமை வழங்கின செயற்திட்டங்கள் பற்றி. இதுதான் விஷயம். இப்ப முதலாவது துண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற பதட்டம் இல்லாம புரிஞ்சு கொள்ள வேணும். இங்க உள்ளூராட்சி மன்றங்களை பற்றி பேசப்படுது, மாகாண சபைகளை பற்றி பேசப்படுது. ஒரு சின்ன துண்டை எடுத்து வச்சு கொண்டு சொல்லக்கூடாது, சரியா? இப்போ உங்களை போல ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்டான் பெரிய பெரிய ஆக்களுக்கு இப்போதும் அவமானம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். பாரதியார் மெல்ல தமிழினி சாகும் என்று பேசியிருக்கிறார். நிறைய மேடைகள்ல பெரிய பெரிய இலக்கிய அறிஞர்கள், தேசிய வளவாளர்கள், தமிழ் துறையில எம்ஃபில் வரைக்கும் முடிச்சார்கள், பிஹெச்டி செய்து கொண்டிருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் இதுதானே. தமிழ் துறையில அவர்களுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும், அவர்களை தவிர வேற யாரும் சாதாரணமா இந்த கிரகித்தல் மாதிரியான விஷயத்தையே படிப்பிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும் பாரதியார் மெல்ல தமிழினி சாகும் என்று பேசினவர் என்று சொல்லி. நான் ஒன்றும் பேசுகிறது இல்லை, அது அவர்களுடைய கிரகித்தல் குறைபாடு. அவங்களுக்கு போய் கிரகித்தல் படிப்பிக்க இல்லாதானே. அந்த மனுஷன் பாவம், அதை முழுசா படித்தால் தெரியும். மெல்ல தமிழினி சாகும், மேலை மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றோர் பேதை உரைத்தான் என்று சொல்றான். ஒரு லூசன் வந்து சொல்றான் தமிழினி செத்து போமாம், மேல்நாட்டு மொழிகள் குறிப்பாக ஆங்கிலமும் பிரெஞ்சு தான் இனி இந்த மண்ணில இருக்குமாவன்ற ஒரு லூசன் சொல்றான்ப்பா என்று அவர் சொல்றார். இவங்களை அந்த அவன் யாரோடுதான் சொன்னவங்க என்றோர் பேதை உரைத்தான விட்டு பாரதியார் சொன்ன 2 குற்றச்சாட்டை அவர்கிட்ட போட்டான். அந்த மாதிரி நான் இதை சொல்லுகிறதுன்ற அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதம். இங்க உள்ளூராட்சி மன்றங்கள் என்கிற வார்த்தை இருக்குது, மாகாண சபைகள் என்கிற வார்த்தை இருக்குது. ஆகவே உள்ளூராட்சி மன்றங்கள் வீதி அமைத்தன என்ற முடிவுக்கு வாரதில்லை. மாகாண சபைகள் வீதி அமைச்சன இங்க தெளிவாக அந்த அது முழுசா வாசிக்கும். உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு, இங்க ஒரு அமைச்சை பற்றி தான் சொல்லியிருக்கு. உள்ளூராட்சி மன்றங்கள் என்ன செய்தது என்பதை பற்றி எந்த விடயமும் இந்த துண்டத்தில் இல்லை. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் உங்களுக்கு இதுல பெரிய நெருக்கடி கொடுக்காது. கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிற ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாதுங்கிற வகையான கூற்றுக்கள், அல்லது ஆம் இல்லை என்கிற கூற்றுக்கள், அல்லது பொருத்தமான கூற்றை தெரிவு செய்கிற 4 கூற்றுக்கள் 3 கூற்றுக்கள் ஒரு சரியான கூற்றை அடையாளம் காண்பதில் மிக மோசமான பின்விளைவுகள் வரும். அவர்கள் இப்படி புரிந்து கொள்ளுகிற விதமான கூற்றுக்களை அங்க போடுவார்கள், போட்டு நீங்கள் அதை சரி என்று தெரிவு செய்ய செய்வார்கள். கவனமா வாசிக்கணும். 2 தடவை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டேன். 2013ஆம் ஆண்டில் அமைச்சு வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியதன்படி செயற்படுத்திய வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் எவை என்பது முதலாவது துண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது கேள்வியாகவும் இருக்கு. இந்த முதலாவது துண்டம் அங்க ஒரு கேள்வியாக இருக்கு. இப்ப கேள்வியை வாசித்த பிறகுண்டாலும் எங்களுக்கு
அந்த கேள்வியை மனசுல வச்சுக்கொண்டு இதை அடையாளம் காண்றதுக்கு தெரியும். 2013ஆம் ஆண்டில் அமைச்சு, அந்த அமைச்சுக்கு பேர் என்ன? உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு. சார் அதுக்கு பதிலா அரச துறைன்னு போடலாமா? அரச துறைங்கிறது அம்மா இந்த அமைச்சை மட்டும் உள்ளடக்குது இல்லை. அரச துறைங்கிறது ஒரு பெரிய ப்ரோட் ஏரியா. அதுல ஒரு அமைச்சு இந்த வீதி அபிவிருத்தியில செயற்பட்டிருக்கு. 2013ஆம் ஆண்டு அமைச்சு கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளில் பிரதானமாக வீதி அபிவிருத்திக்கு கவனம் செலுத்தி சில வீதி அபிவிருத்தி செயற்திட்டம்ங்கிறது ப்ரொஜெக்ட், சில செயற்திட்டங்களை செய்திருக்குது. சரி, இங்க எத்தனை செயற்திட்டம் செய்யப்பட்டிருக்கு? இதை வாசிக்கிற போதே எத்தனை செயற்திட்டம் செய்யப்பட்டிருக்கு என்பதை அடையாளம் காணுவோம். சாகுல் ஹமீத் அந்த சகோதரியோட பேர், அவங்க திரும்ப மைக் ஆன் பண்ணுங்கம்மா. 8 சார். வெஸ்ட்டுக்கு 4, அதனை தொடர்ந்து பின் கீழே 4 வருவது. கீழே எங்கம்மா விளங்கையில? வெஸ்ட்டுக்கு 4 திட்டங்கள் வருது சார். வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் எத்தனை சொல்லுங்களேன். இந்த நாளை எங்க வைப்போம்? நான் அவங்கள காண இல்லை. இன்னொரு சகோதரி முஸ்ரீஃபா. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. 2 சார். 2 திட்டங்களா? வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் 2. அந்த 2ஐயும் சொல்லுங்க என்னென்னு கேட்போமே. பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் ஒன்றும் மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம். அந்த 2ம் தானா? ஹம்சியா? 4 சார். அந்த 4ஐயும் சொல்லுங்களே கேட்போம். ஒன்று பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், சரி மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், சரி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம், ஓகே. வடமாகாண இணைப்பு செயற்திட்டம். வடமாகாண இணைப்பு செயற்திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்தியது. இங்கு என்பவற்றை என்றால் அவ்வளவும் தான். என்ன என்பவற்றை என்றால் அவ்வளவும் தான். முதலியனவற்றை என்றால் இன்னும் இருக்கு, கவனமா பார்ப்போம். இங்க இறுதிக்கு முன்பாக மற்றும் என்பதை அழகா பயன்படுத்தி இருக்கிறேன். கடைசியாக சொல்லப்பட்டது வடமாகாண இணைப்பு செயற்திட்டம். 4 செயற்திட்டங்கள் இருக்கு. அப்போ இதுதான் இந்த முதலாவது துண்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற விதம். இவ்வளவு நேரம் எடுத்து புரிந்து கொள்ள வேணும் என்பது அல்ல. நான் புரிந்து கொள்வதில் மிகவும் மட்டுப்பாடாக இருக்கக்கூடியவர்களுக்காகவும் இந்த விடயத்தை நீண்ட நேரம் எடுத்து பேசுகிறேன். அப்ப முதல் துண்டம் 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களை பற்றி விவரிக்கிறது. இது ஒரு துண்டம். 2வது துண்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எனக்கு யார் அதை பற்றி பேச போகிறது? ஹம்சியா தொடர்ந்து பேச போறீங்க. சரி, பேசுங்க. முகமது பேசுங்க. சரி, நான் சொன்னேன் அந்த மேற்படி செயற்திட்டம் வந்து அந்த 3 நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் 3 நிறுவனங்கள உதவியோட 2014-15 நிறைவடையும் சொல்லி சொல்லப்படுது. அதுல அந்த செயற்திட்டங்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் 2 சொல்லப்பட்டிருக்கு. மேலே சொல்லப்பட்ட செயற்திட்டங்கள் தொடர்பான மேலதிக 2 தகவல்கள் அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இவற்றுக்கான நிதி வழங்குகிற 3 நிறுவனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த செயற்திட்டங்கள் 2014-15 ஆண்டுல நிறைவடையும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. கிரேட் ஆன்சர், தேங்க்யூ. அடுத்த 3வது விடயம். 3வது விடயமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? முகமது பேசுங்க தொடர்ந்து. அதோட சேர்த்து என்னடா அந்த மேற்படி அந்த திட்டத்தோட சேர்த்து இன்னமும் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அது 2003ஆம் ஆண்டு அதே ஏக காலத்துல வருவது. அந்த செயற்திட்டத்தை பற்றியில விவரிக்கப்படுவது. இதுல சொல்லுகிறது தொடர்ந்தும் மேற்கொண்டது. தொடர்ந்து மேற்கொண்டது என்கிற வார்த்தை கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன?
முகமது பேசுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்குது. இதன் அர்த்தம் என்ன? தொடர்ந்து மேற்கொண்டது என்பதனுடைய அர்த்தம் என்ன அதான் அவங்க அஹ், அஹ், இந்த வீதி அபிவிருத்தி செயற்திட்டத்தோட இதையும் தொடர்ந்து மேற்கொண்டாங்கன்றது. என்பதாக பொருள் கொள்ள முடியும். அப்படி எடுப்போம். கரண், வேறு விதமா பொருள் கொள்றீங்களா? அவங்க 2013 முதலும் அதை செய்து வந்திருக்காங்க. அதை இந்த வருஷத்திலையும் தொடர்றாங்க. இந்த கீழே சொல்லப்படுகிற செயற்திட்டங்கள் வீதிய அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அல்ல. வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அல்லாத வேறு செயற்திட்டங்கள் 2013 ஆண்டில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன என்பதனுடைய அர்த்தம் அதற்கு முன்பாகவே அவை ஆரம்பிக்கப்பட்டு 2013 அவை தொடரப்பட்டிருக்கிறது என்பதாக. கரண் பேசுங்க. அப்படி எத்தனை செயற்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது? அதாவது வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அல்லாத அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டம். கரண் பேசுறீங்களா? 4 என்னென்ன சொல்லுங்க. அனைத்து பதிலிறப்பு கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம், கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம். கொழும்பு பதிலிறப்பு கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம். 2வது அனைத்து பதிலிறப்பு வலையமைப்பினை தரம் உயர்த்துறது. சரி. அடுத்தது இரணைமடு நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம். அடுத்தது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் நீர் வழங்கும் சுகாதார செயற்திட்டம் என்பவற்றை தொடர்ந்தவர். 4 வீதி அபிவிருத்தி செயற்திட்டம் அல்லாத வேறு செயற்திட்டங்களையும் அமைச்சு செய்திருக்கு. அப்ப மொத்தமா இங்க அமைச்சினால மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி செயற்திட்டங்களை 2 விதமாக வகைப்படுத்தலாம். வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள், ஏனைய செயற்திட்டங்கள். வீதி அபிவிருத்தி செயற்திட்டத்துக்கு 4 இருக்கு, ஏனைய செயற்திட்டத்துக்கு 4 இருக்கு. இப்படி இந்த வேகத்துல புரிந்து கொள்ள வேணும். ஒரு பகுதியை வாசிக்க இப்படி விளங்கி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். வெறுமனே இந்த பரீட்சைக்கு அல்ல, கவனமா இருக்கு. சரி, அடுத்தது 4வது துண்டத்துக்கு வாங்க. முகமது அவனில் இருக்கிறாரு, அவர் கேட்கும். சொல்லுங்க, 4வது என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான்காவது துண்டத்துல சொல்லப்பட்ட பகுதியின் தலைப்பு சொல்லுங்க. தலைப்புன்றது நான் சொல்றேன், ஹைலைட் பண்ண வேண்டிய ஏரியா. அதை ஹைலைட் பண்ணுங்க. என்ன என்று சொல்லுங்க. இல்லை, அவர் பேச இல்லை, அவருக்கு வழங்க இல்லை. மைக் ஒன்றில் தான் இருக்குது, முகம் மட்டும் உங்களுடையது. நீங்க முதலே ஒன்றிலே வச்சுட்டீங்க போல இருக்குது. சரி, நீங்க பதிலுக்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று நினைச்சுக்கொண்ட. வேற யாராவது பேசுங்களே. சரி, நாங்க அந்த சில வேளைகளில் ஒருவரும் இல்லாவிட்டால் அவன் நம்மளோட பிள்ளைகளை பாவிக்கிற மாதிரி கில்மி வந்தாரு. கில்மி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னோட சகோதரிகளுடைய அவங்களோட கதைப்பம். முஸ்ஃபிஃபா, ஓகே, கதைங்கம்மா. நிதி ஆணைக்குழுவோட முக்கிய பணி. நிதி ஆணைக்குழு என்ன செய்தது என்று சொல்லியிருக்கு. நிதி ஆணைக்குழு என்ன செய்தது? மாகாண சபையிட வரவு செலவு திட்டத்துல பரந்தளவான தேவைப்பாடை பூர்த்தி செய்திருக்குது. பரந்தளவான தேவைப்பாட்டை பூர்த்தி செய்திருக்குதா? விளங்க, திரும்ப சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க, என்ன விளங்கக்கூடிய மாதிரி. மாகாண சபையில வரவு செலவு திட்டத்தை வரவு செலவு திட்டத்துல தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யறதுக்கான வேலை திட்டம் அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க. என்ன வேலை திட்டத்தை பூர்த்தி? மாற்றங்களை அரசாங்கத்துல மாற்றங்களை விதந்துரிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி, சாதாரணமா எனக்கு விளங்குற மாதிரி ஊர் பாசையில சொல்லுங்களேன். அந்த ஊர்ல நீங்க சாதாரணமா கதைக்கிற போது சொல்றீங்க தானே, இது அதுண்டா என்ன என்றால் எளிமையா சொல்லுங்க. சரி, பார்ப்போம். நீங்க சொல்றது சரி, நான் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி என் போன்றவர்களுக்கும் விளங்கத்தானே வேணும், அதுக்காக கேட்டேன். கில்மி கொஞ்சம் உதவியலுமா? இப்ப சரியில்லை, அவர் வந்தவரை நான் வேணாம்னு சொல்லிட்டேன், அவர் கோவிப்பார் இல்லையா? சாம், ஓகே சாம், சொல்லுங்க கில்மி, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. இவர் சார், அந்த நிதி ஆணைக்குழு என்ன செய்தான்னு சொன்னா, மாகாண சபைகளின் தேவைப்பாடுகளை
ஒரு இடைநடுவராக நின்று மத்திய அரசாங்கத்துல அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் என்ன என்ன என்று சொல்லி அவர் நடுவில் நின்று செயற்படுற ஒரு ஆள் இருப்பார். இவங்களோட திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, நிதி வழங்குதா இல்லையான்ற மாதிரி ஒரு நடுவுல இருக்கிற ஒரு ஆள் இருப்பாரு. பேசுறது கணிசமான அளவுக்கு தெளிவு. இன்னும் தெளிவாக சொன்னா இதுல இருக்கிற வார்த்தை என்னென்றால், இந்த மாற்றங்கள் என்கிற சொல் இருக்குதானே, இது உண்மையில டிரான்ஸ்ஃபர் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? அதாவது மாற்றல்கள் என்று சொல்லியும் பயன்படுத்துகிறது. இது நிதி மாற்றல்களைத்தான் சொல்லும். அதாவது மாகாண சபையின் தேவை, மாகாண சபையின் காந்த் மைக்க ஒன் பண்ணுங்க, பண்ணுங்க, ஒன்றில் வச்சிருக்கிறீங்க. மாகாண சபையின் தேவைக்காக மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதி தொடர்பான ரெக்கமெண்டேஷன், விதந்துரைகள், ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறது தான் நிதி ஆணைக்குழுவினுடைய பணி. மத்திய அரசினால மாகாண சபைக்கு இவ்வளவு பணத்தை வழங்குங்க என்று சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லுவோம் தானே. நாங்கள் பரிந்துரை செய்கிறது, விதந்துரை செய்கிறது என்பதாக சொல்லுவோம் தானே. அந்த பரிந்துரை செய்கிற அல்லது விதந்துரை செய்கிற பணிதான் நிதி ஆணைக்குழுவுக்கு உரியது. மாகாண சபைக்கு ஏன் இந்த காசை கொடுக்க வேணும்? மாகாண சபையின் வரவு செலவு திட்டத்தில் உள்ள நிதி தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக. மாகாண சபையின் வரவு செலவு திட்டத்தின் நிதி தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிற இலக்கு என்ன? சமச்சீரான பிரதேச வளர்ச்சி ஏற்படும். மாகாண சபைகள் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பினர், அதுல நிதி தேவைப்பாடு இருக்கும். மாகாண சபையினுடைய வரவிலும் பார்க்க அவருடைய செலவு கூடுதலாக இருக்கும். அப்ப அவர்களுடைய பரந்த அளவிலான நிதி தேவைப்பாடு, பெரிய அளவிலான நிதி தேவைப்பாட்டை பூர்த்தி செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தினால் மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை பரிந்துரை செய்கின்ற முக்கியமான அல்லது இன்றியமையாத வகைபாகம் என்றால் அவர்களுடைய ரோல் நிதி ஆணைக்குழு தொடர்ந்து செய்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக, அந்த நிதியை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக நாட்டின் எல்லா மாகாணங்களிலேயும் ஒரே சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில மாகாணங்களின் வளர்ச்சி மட்டங்களுக்கு ஏற்பத்தான் இந்த நிதியின் அளவை அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். மிகவும் வளர்ச்சியானவர்களுக்கு குறைவாகவும், மிக வளர்ச்சி குறைந்த மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் நிதியை கொடுக்க சொல்லி அவர்கள் சொல்லலாம். இப்ப இதுதான் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம். நிதி ஆணைக்குழு இங்க என்ன செய்திருக்குது? மத்திய அரசாங்கம் மாகாண சபைகளுக்கு நிதி வழங்குவதற்குரிய பரிந்துரைகளை, ரெக்கமெண்டேஷன்ஸ், ஞாபகம் வச்சிருங்க, விதந்துரைகள் அல்லது பரிந்துரைகள், இந்த கர்மத்தை செய்திருக்கு. மாகாண சபைகளுக்கு ஏன் காசு தேவைப்படுது என்று கேட்டால் அவர்களுடைய வரவு செலவு திட்டத்துக்கான தேவைப்பாடு, அவர்களுடைய நிதி தேவைப்பாடு. இப்படி கொடுப்பதன் மூலமாக சமச்சீரான வளர்ச்சியை, நாடு முழுவதும் ஒரே சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பது இங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதை புரிந்து கொண்டால் சரி. ஐந்தாவது விடயமாக, ஐந்தாவது துண்டம் யார் எனக்கு சொல்ல போடுது? அவர்கிட்ட கேட்டு ஐந்தாவது பகுதிக்குரிய விளக்கம் யார் என்னும் சொல்லுங்கப்பா. காப்பாற்றுங்க நம்மளை. கேள்வி நீங்க தான் உதவ வேண்டியிருக்கு. சரி, சொல்லுங்கப்பா. இது ரெண்டா சார், அந்த ரிசல்ட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் ஒன்று. இப்ப நடந்து முடிஞ்ச திட்டங்களை எந்த அளவுக்கு அடைவு மட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு முறையை பயன்படுத்தி திட்டங்கள்ல அடைவு மட்டத்தை அளவீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை சொல்றாங்க ரிசல்ட்ஸ் பேஸ் மானிட்டரிங் அப்ரோச். ரிசல்ட்ஸ் பேஸ் மானிட்டரிங் அப்ரோச் என்று சொல்றது, அதாவது திட்டத்துக்கான செயற்திட்டத்தினுடைய பெறுபேறுகள் எவ்வளவு தூரம் அடையப்பட்டிருக்குது என்பதை கணிப்பீடு செய்கிற ஒரு அணுகுமுறை இருந்திருக்குது. முன்னர் பின்பற்றப்பட்டிருக்குது. மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட ரிசல்ட்ஸ் பேஸ்ட் மானிட்டரிங் அப்ரோச்.
பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறை. இதனை மேம்படுத்துவதற்காக என்ன செய்திருக்கிறாங்க? ஒரு பெருவேற்று கட்டமைப்பு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க சார் இந்த வருஷம். இந்த ஆண்டுல முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இங்க முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது மறுவளமாக சொன்னால் பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையை மேம்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமாகவும் கேட்கலாம். மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன? இந்த ஆண்டு பகுதியில் முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மறுவளமாக முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறை நடைமுறைப்படுத்தியதன் நோக்கம் என்ன? முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறை நடைமுறைப்படுத்தியதன் நோக்கம் என்ன? முன்னர் அணுகுமுறைகளை மேம்படுத்துவதற்கு முன்னர் மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துதல். இந்த 5 துண்டங்களும் மிக தெளிவாக இங்கே 5 கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கு. இதை புரிந்து கொண்டால் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுல ஒரு பெரிய தடையும் இருக்காது. முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. 2013ஆம் ஆண்டில் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறையினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட நன்மை யாது? 2013ஆம் ஆண்டில் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறையினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட நன்மை யாது? இது எந்த துண்டத்துல இந்த கேள்விக்கு விட இருக்குது? கடைசி பகுதி. என்ன விட சொல்ல போறீங்க? முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறையை நடைமுறைப்படுத்தியதன் நோக்கம் என்ன என்று கேட்டிருக்காங்க. எதிர்பார்க்கப்பட்ட நன்மை என்ன என்று சொல்லி என்ன நன்மை சொல்ல போறீங்க? மாகாணங்களில் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகள் அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்தல். கிரேட் ஆன்சர். விளங்குதா? இப்ப நாங்கள் இந்த பந்தி எப்படி புரிஞ்சு கொள்ள வேணும் என்கிறத இந்த கட்டத்திலாவது விளங்கிக் கொள்றீங்க தானே? முன்னர் மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துதல் என்பதாக விடையே எழுது. இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ரிலேஷன், எப்பவுமே கேள்வி ஒழுங்குமுறையில தான் கேட்பாங்க. இல்லை, முதலாவது கேள்வியை கடைசி துண்டத்துல கொண்டே கேட்கிறாங்க. முதல் கேள்வி இறுதி துண்டத்துல வச்சு கேட்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும். சரி, அடுத்த கேள்விக்கு. 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு. இதை 3ஆக பிரிச்சு எனக்கு பதில் சொன்னவர்கள் உண்டு. இது உங்களுக்கு முதலாவது குரூப்ல தானே நீங்க இந்த பேப்பரை என்னோட கலந்துரையாடுகிற. இதுக்கு எனக்கு விளக்கம் சொன்னவர்கள் உண்டு. 2013ஆம் ஆண்டுல வீதி அபிவிருத்திக்காக 3 நிறுவனங்கள் செயற்பட்டிருக்கு. உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபைகள், இதை விட அமைச்சு செயற்பட்டது என்று பொருள் கொண்டவர்கள் உண்டு. சரிதானே? அதுக்காகத்தான் அந்த முதலாவது துண்டை அவ்வளவு தூரம் திருப்பி விளங்கப்படுத்தினாங்க. அது ஒரு அமைச்சுக்குரிய பெயர். இப்ப இங்க அமைச்சு 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு மூலம் வீதி அபிவிருத்திக்காக முன்னுரிமை வழங்கப்பட்ட எத்தனை செயற்திட்டங்கள் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? இதற்கு விடையளிப்பதற்கு எந்த துண்டத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க? கம்சியா? முதலாவது துண்டம். முதலாவது. எப்படி விடையளிக்க போறீங்க? எத்தனை செயற்திட்டங்கள் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று கேட்டிருக்கு. எப்படி விடை எழுதுவீங்க? நீங்களாக எப்படி எழுதுறீங்க? 4 செயற்திட்டங்கள் என்று போட்டுட்டு அந்த 4 செயற்திட்டத்தையும் எழுதணும். அப்படி எழுதுவது சிறந்தது. சில பேர் அந்த அப்படியே எழுதி ஆகிய 4 செயற்திட்டங்களும் என்று எழுதுகிறவர்களும் உண்டு. அது தவறு அல்ல. ஆனால் 4 செயற்திட்டங்கள் என்று போட்டுட்டு அதுக்கு கீழே ஆகியவை அல்லது என்பவை என்பதாக அந்த 4ஐயும் எழுதி காட்டுவது சிறந்தது. இங்க நீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க அந்த பகுதி.
மாகாண வீதிகளின் சாரி பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம், வட மாகாண இணைப்பு செயற்திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்தியது என்று இருக்கு. அப்போ 4 செயற்திட்டங்கள் அவையாவன என்று சொல்லிட்டு, அல்லது அவையாவன என்று சொல்லாமலே அடுத்த லைன்ல இந்த 4 செயற்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று எழுதி காட்டுவது சிறந்தது. எண்ணுகிறதுல தவறு இருந்தால் அதற்கு பின்பாக உங்களுடைய விடையை புள்ளி வழங்குவதற்கு பயன்படுத்த மாட்டார். சில வேளைகளில் நீங்கள் மேலே 2 செயற்திட்டங்கள் என்று சொல்லி போட்டு இதில் இருப்பது போல அதை அப்படியே திருப்பி எழுதியிருந்தாலும் அவர்கள் அதை கணிப்பீட்டில் எடுத்து புள்ளி கொடுக்க மாட்டார். அதுக்கு அவதானமாக இருக்கும். ஜூட் ஏதோ பேச வாரீங்க, சொல்லுங்க சார். இந்த பிரதானம் வந்து 2 தானே சார்? பிரதேச வீதிகளை முன்னேற்ற செயற்திட்டமும் மாகாண வீதிகளை இணைக்கிற செயற்திட்டம் தானே? சரி, நாங்கள் ஒரு அந்த பகுதியை அந்த விடயத்தை தெளிவுபட பார்த்துட்டு போவோம். மற்றது அதுக்குரிய விவரித்தலா தானே சார் இருக்கும்? அந்த அதுக்குள்ள வாரதா தானே இருக்கும். அது எதை சொல்றீங்கப்பா? இந்த கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணம்ன்றது மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டத்துக்குள்ளானே சார் வரும். அது மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன், மாகாண வீதிகளுக்கு இடையில இணைப்பை ஏற்படுத்துகிற நோக்கோட பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம். மாகாண வீதிகள் அதுல இந்த பிரதேச வீதிகளினுடைய முன்னேற்ற செயற்திட்டம் மத்திய மாகாணத்திலையும் சப்ரகம்ப மாகாணத்திலையும் தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரதேச வீதிகளினுடைய முன்னேற்ற செயற்திட்டம் நீங்க மேல சொல்லுகிற முதலாவது விடயம், அதாவது மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் மத்திய மாகாணம் சப்ரகம்ப மாகாணங்கள் என்பதில் நடந்தது. அடுத்தது மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம். பிரதேச வீதிகளின் முன்னேற்ற செயற்திட்டம் 2 மாகாணத்தில் நடந்ததுன்னு சொல்லி போட்டு மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் என்று இன்னொரு திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2ம் தான். அடுத்தது பாருங்க, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் என்று சொல்லியிருக்கிறாங்க. மேலே சொல்லப்பட்டது பிரதேச வீதிகள் செயற்திட்டம் மத்திய மாகாணத்துக்கும் சப்ரகம்ப மாகாணத்துக்கும் மட்டும் என்றுதான் இருக்குது. பெங்கால கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் என்கிறது அதுக்குள்ள வரும் அல்லது வேறையா வருமா? அது மாகாண முன்னேற்ற செயற்திட்டத்துக்குள்ள வரும். மேல சொல்ல மாகாண வீதி இல்ல மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டத்துக்குள்ள கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணம்ன்றது அது மாகாணம் தானே சார்? கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாண வீதி செயற்திட்டம் திருப்பி மற்றும் வடமாகாண இணைப்பு செயற்திட்டம் என்று போட்டிருக்காங்க. திருப்பி இந்த இடத்துல ஒரு மற்றும் என்று போட்டு காட்டுறாங்களே, இதைத்தானே நாங்கள் இறுதியாக எடுக்க வேண்டும். அது வடமாகாண இணைப்பு செயற்திட்டத்தையும் மேல நீங்கள் அந்த மாகாண வீதிகள் செயற்திட்டத்துக்குள்ளேயே கொண்டு வாரீங்க, அப்படியா? மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டத்துக்குள்ள உள்ளடங்குற 2 விஷயமும் பிரதேச ரீதியில உள்ளடங்குற ஒரு விஷயம். அது அப்படி எடுக்கலாம். பிரதானமானது 2 எடுக்கலாம். பிரதேச வீதிகளையும் அவர் மேலே மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்கோடு பிரதேச வீதி முன்னேற்ற செயற்திட்டம் என்றுதான் சொல்றேன். அப்படியா? மெயின் வந்து ஒரு திட்டம், அதுக்குள்ள 2 அப்படி வராதா சார்? மாகாண வீதிகளினுடைய செயற்திட்டம் என்பதாக உண்மையில என்னென்ன நாங்கள் இதை எப்படி எண்ணி பார்க்கிறோம் என்றால், ஒவ்வொரு இடத்திலையும் பாருங்க ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் பேர் ஒன்றை சொல்லிக்கொண்டு வர. உதாரணத்துக்கு இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஒரு செயற்திட்டம், திரும்ப இன்னொரு செயற்திட்டம், இந்த இடத்துல இன்னொரு செயற்திட்டம் என்று 4 தடவை 4 ப்ரொஜெக்ட் சொல்றதாக எடுக்கிறது தான் இதில் பொருத்தப்பாடாக இருக்கும். இல்லாவிட்டால் இப்போ பொதுவாக பார்க்க மாகாணங்களுக்கு இடையில இணைப்பை ஏற்படுத்துவதா, மாகாணத்துக்கு உள்ள இணைப்பை ஏற்படுத்துவதா. ஆனால் இந்த வீதிகளுக்கு பெயர் வைக்கப்பட்டாலும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் வேறு வேறு என்று சொல்லியிருக்காங்க. மேலே மாகாணங்களின் வீதியை இணைக்கிறதுக்காக 2 மாகாணத்தில் செய்திருக்கிறோம். பிறகு வட மாகாணத்தின் இணைப்பு செயற்திட்டம், கிழக்கு வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் என்று
இந்த ஒரு ப்ரொஜெக்டும் ஒரு பிரதேசங்களை நடக்கிற போது அது தனித்தனி ப்ரொஜெக்டா தான் இருக்கும். அது ஒரே ப்ரொஜெக்டா அப்படி இருக்கிறத தான். ஒரு வீதி அமைக்கப்பட்டால் A9 வீதி என்றால் அது ஒரு ப்ராஜெக்ட். A32 ரோடு என்றால் அது தனி ப்ராஜெக்ட். அந்த மாதிரியா தான் இதை எடுக்க வேண்டி இருக்கும். 4 ப்ராஜெக்ட் என்று எடுக்கிறது சரியா இருக்கும். ஓகே சார். திரும்ப ஒரு தடவை வாசிங்க. தனிப்பட அது தொடர்பில் குழப்பம் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நாங்கள் கலந்துரையாடுவோம். இல்லை அப்படியே விட வேணும் என்று சொல்லி இதன் வலியுறுத்த இல்லை. ஆனால் இது 4 என்பது பொருத்தமா இருக்கு. அடுத்த கேள்வி. ஓகே, தேங்க்யூப்பா. அடுத்த கேள்வி, நிதி ஆணைக்குழுவால் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கிய பணி யாது என்று கேட்டுருக்காங்க. நிதி ஆணைக்குழுவினால் நிறைவேற்றப்பட்ட முக்கிய பணி எந்த துண்டத்தை வச்சு நாங்கள் விடியளிக்க வேணும்? 2வது கொஞ்சம் 4வது துண்டு கொஞ்சம். ஒழுங்குல பாப்பமா இருந்தா 4வது துண்டம். என்ன இது? சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்குடன் மாகாண சபைகள் தமது வரவு செலவு திட்டத்தின் பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவற்றுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைக்கின்ற மிக இன்றியமையாததான வகிவாகத்தினை நிதி ஆணைக்குழு தொடர்ந்து மேற்கொண்டது என்கிற அந்த துண்டை அப்படியே கொண்டே எழுதக்கூடாது. அது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக உங்களை அடையாளப்படுத்தும். அந்த பந்தியை அப்படியே கொண்டு எழுதி விட்டா சரி என்பது போல அல்ல. இங்கே அவற்றுக்கான என்று சொல்லுகிறது மாகாண சபைகளுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றல்களை விதந்துரைக்கின்ற வகிபாகம். விளங்குதா? அவற்றுக்கான மாகாண சபைகளுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றல்களை விதந்துரைத்தல். இதுதான் அவர்கள் ஆற்றிய பணி. மாகாண சபைகளுக்கு அந்த நிதி தேவைப்படுகிறது என்றதெல்லாம் முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய வரவு செலவு திட்டத்திலான பரந்த அளவு தேவைப்பாடு. அந்த பரந்த அளவு தேவைப்பாட்டுக்கு நிதியை பரிந்துரைப்பதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற இலக்கு என்ன? சமச்சீரான பிரதேச வளர்ச்சி. அப்ப அந்த துண்டத்தை அப்படியே எழுத தேவையில்லை. மாகாண சபைகளுக்கு வேண்டிய மத்திய அரசாங்கத்தின் மாற்றல்கள் என்பது ஃபண்ட் டிரான்ஸ்பர், நிதி மாற்றல்கள் விதந்துரைக்கின்ற வகிவாகத்தினை நிதி ஆணைக்குழு மேற்கொண்டது என்பதாக விடையினால் போதுமானதாக இருக்கும். 2013ஆம் ஆண்டில் அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள் எத்தனை? எந்த பகுதியை வச்சு கொண்டு விடையளிக்க போறீங்க? அதுக்கு மேல உள்ள கேள்வி விட்டீங்க சார். சாரி, இடையில விட்டுட்டோமா? கேள்வி விடுபட்டு ஓகே சரி. நான் தான் அதை கடந்து போயிட்டேன். 2014-15 காலப்பகுதியில் பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகிற செயற்திட்டங்களுக்கான நிதி எவற்றினால் வழங்கப்படுகின்றது? எதுக்கு நாங்கள் விடையளிக்க போறோம்? எந்த பகுதியை பயன்படுத்த போகிறோம்? 2வது துண்டு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி என்பவற்றால் நிதியிடப்படுகிறது. நிதியிடப்படும் இச்செயற்திட்டங்கள் என்றெல்லாம் எழுத தேவையில்லை. இச்செயற்திட்டங்கள் என்பது மேலே சொல்லப்பட்ட வீதி மேம்பாட்டு செயற்திட்டங்களை குறிக்கும். ஆகவே நாங்கள் ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி என்பவற்றால் நிதியிடப்படுகிறது. அடுத்த வினாவுக்குள்ள போவோம். 2013ஆம் ஆண்டில் அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள் எத்தனை? நான்கு என்பதாக சொல்லிட்டு அந்த 4ஐயும் எழுதவும். சில வேளைகள்ல புள்ளியிடல் திட்டத்துல 4 என்பதற்கு மட்டும் புள்ளி வழங்குற விதமாக இருக்கலாம். சில வேளைகளில் 4 திட்டங்கள் அவை என்று சொல்லிட்டு 4ஐயும் எழுதி என்பவை ஆகும் என்பதாக நாங்கள் எழுதலாம். மேலதிகமாக எழுதினதுக்காக எங்களுடைய புள்ளியை குறைக்க போறது இல்லை. மேலதிகமாக எழுதியதுக்காக புள்ளியை குறைக்க மாட்டார்கள் என்று நான் சொல்வதனுடைய அர்த்தம், உண்மையிலே இந்த உரைப்பகுதியை 5 துண்டங்களாக வெட்டி ஒவ்வொரு வினாவுக்கும் உரியபடியாக அந்த துண்டங்களை அப்படியே கொண்டே எழுதுவதற்குத்தான் என்னால் முடியும்
என்பவர்களும் பெரிய அளவில் அச்சமடைய தேவை. சரிதானே? இந்த உரைப்பகுதியை துண்டாக்கவும் ஒவ்வொரு கேள்விக்குரிய விடையும் எந்த துண்டம் என்பதை அடையாளம் காணவும் உங்களால் இயலுமாக இருந்தால் இன்னும் அழகாக அதை சீரமைத்து எழுதுவதற்கு முடிந்தால் வெற்றி. அப்படி முடியவில்லை என்றால் கூட நீங்கள் முதல் கட்ட பயிற்சியா தரப்பட்ட உரைப்பகுதியை பொருத்தமான வகையில துண்டாக்கி முதலாவது துண்டு என்ன சொல்லுது, இரண்டாவது என்ன சொல்லுது, மூன்றாவது என்ன சொல்லுது, பெரும்பாலும் தரப்பட்டவை 5 துண்டாக கூடியவையாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு துண்டையும் வச்சுக்கொண்டு கேள்வி கேட்பார்கள். ஆனால் ஒழுங்குமுறையில இருக்காது, ஒழுங்கு மாறி கேள்வி இருக்கும். அதற்கு ஏற்ற வகையில அந்த விடைகளை கண்டுபிடிச்சு ஒரு சரியான ஸ்ட்ரக்சரோடு ஒரு சிறந்த ஒழுங்கமைப்போடு விடையை வழங்குவதற்கு முயற்சி செய்தால் நல்லது. இல்லாவிட்டாலும் உங்களுக்கு அவற்றுக்குரிய புள்ளிகள்ல கணிசமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடத்துல சிறிய பலவீனங்கள் இருக்கும். இப்போ எனக்கு நேற்று என்னுடைய நட்புக்குரிய ஒரு நபர் கேட்டிருந்தார், நான் இந்த முறை இதை தவிர்ப்போமா இந்த பரீட்சை என்று யோசிக்கிறேன், எனக்கு நுண்ணறிவு கொஞ்சம் சிரமம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன செய்யணும்னா நுண்ணறிவில் ஒரு 50 புள்ளி எடுக்கிற அளவுக்கு கடினமான பயிற்சி செய்து கொண்டு ஏனைய பாடங்கள்ல ஆகக்கூடிய புள்ளிகளை எடுக்கிறதுக்கு முயற்சி. கிரகித்தல், விடையாய்வு என்பவற்றில் ஒரு 70 வரையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடிந்தால் உங்களுக்கு அது வெற்றி. அதுல குறைகிறத இவற்றுக்கூடாக ஈடு செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடத்துல திறமை இருக்கும். அதுல உச்ச புள்ளியையும் ஏனையவற்றில கணிசமான புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ற முயற்சியை செய்யுங்க. வேறு விதமாக இல்லை கிரகித்தல் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நான் சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளாக வந்தேன், மேத்ஸ் ஃபீல்டுக்குள்ளாக வந்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் வெட்டி ஒட்டி அதை சரிப்படுத்துகிற சிரமம், ஆனால் எனக்கு இந்த துண்டம் தான் இதுக்குரிய விட என்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்பவர்கள் அச்சமடைய தேவையில்லை. குறைந்தபட்சம் அந்த துண்டத்தை அப்படியே கொண்டே விடையளிப்பதற்கேனும் பயன்படுத்தி கொள்ளும். விளக்கம் இல்லாமல் அவர்களுக்கு விளங்காமல் விடை எழுதுவதை விட அந்த துண்டத்தை அப்படியே கொண்டே விடையாக வழங்குவது பெரிய ஆபத்தானது அல்ல. ஆனால் மிகச்சிறந்த விடையை அளிப்பதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க. யோகன் ஏதோ கேட்குறீங்க? ஆம் சார், இதுல சார் அந்த செயற்திட்டத்துல அந்த கடைசி பகுதியையும் ஒரு செயற்திட்டமா எடுக்கலாமா சார்? இதையா அந்த கடைசி பகுதியில இருக்குல்ல சார், மாகாணங்களில் பின்பற்றப்பட்ட பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துவதற்காக இவ்வாண்டு பகுதியில் முகவர் பெறுவற்ற கட்டமைப்பு அணுகுமுறை என்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பரீட்சைகள் அதுபோல உங்களுக்கு வரக்கூடிய அந்த இபி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குதானே, பிரின்சிபல் இபி எக்ஸாம், டீச்சர்ஸ் இபி எக்ஸாம், இந்த மாதிரியான கேள்விகள்ல சில வேளையில ஒரு கேள்வியை கேட்கிற போது அது 3-4 இடத்துல அதோட சம்பந்தப்பட்ட இடம் இருக்கும். ஆனால் அவர் ஏதோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பார். இப்ப இதுல ஏதோ ஒரு துண்டத்தான் அவர் கேட்பார். நீங்க முழுமையான ஒரு தொகுப்பு விடைய வழங்க வேண்டியதாக அந்த புள்ளிகள் திட்டம் பெரும்பாலும் அமைவதில்லை. பெரும்பாலும் அல்ல, அமைவதே இல்லை. சரிதானே? அப்ப அதன் அடிப்படையில இந்த கேள்வி 3வது துண்டத்துக்குரியது தான் என்பதை அடையாளம் கண்டோம் என்றால் சரி, நாங்கள் அதுக்கு மேல செயற்திட்டங்கள் வருகிறோம். மேல வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் 2013 தானே நடந்தது. இந்த கீழையும் 2013 முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டது 2013 தொடர்ந்தும் நடந்ததா என்கிறதுக்கு அங்க ஒரு தடயமும் இல்லை. இது இந்த வருஷத்துக்கு மட்டும் நடந்ததா, தொடர்ந்தும் நடந்ததா? இந்த கேள்வியை தயாரித்தவர் மிக நுணுக்கமாக அதை பார்த்துருக்கிறேன். தேங்க்யூவா யோகன் முதல் இந்த கேள்வி கேட்டதுக்கு. அப்போ மேலே இருக்கிறது 2013 தொடங்கி 2014-15 முடிய போகுது என்று சொல்லியிருக்கேன். ஆனால் 3வது துண்டத்தில் சொல்லுகிற விடயம்தான் தெளிவாக சொல்லுகிறார். 2013 ஆண்டில் தொடர்ந்து மேற்கொண்டது. இடைக்க வரதை விடுவோமே நாங்கள். 2013 ஆண்டில் அமைச்சு என்பவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டார். அப்ப கேள்வியை கவனிச்சு பாருங்க. அந்த கேள்வி எப்படி இருக்கிறது? 2013 ஆண்டில் அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டம். இந்த தொடர்ச்சியாக என்று சொல்லுகிற போது முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு என்பது தொடர்ச்சியானதா, இந்த ஆண்டுக்கு மட்டும் உரியதா என்கிற சந்தேகம் வருவதனாலே அதை நாங்கள் விடையிலிருந்து நீக்கி விடலாம். மேலே இருக்கிற வீதி கட்டமைப்பு திட்டமும் தொடர்ச்சியானது அல்ல என்கிறதால அதை நாங்கள் பதிலுக்குள்ள கொண்டு வருகிறேன். எளிமையாக சொன்னால் இந்த விளக்கம் என்கிறது நான் உங்களுக்கு தருகிற ஒரு ரசனை.
அதுக்குரிய ஒரு முறைமையான நியாய பாடம், சந்தேகத்தை தெளிவுபடுத்துற என்னுடைய ஒரு பொறுப்பு தானே. அதனால அதை சொல்லுகிறேன். ஆனால் இந்த கேள்விக்குரிய விடை என்பது நீங்கள் எப்பவும் பார்த்துக்கொள்ளணும். அந்த உரைப்பகுதியில ஏதோ ஒரு துண்டு தான், 2-3 துண்டை ஜாயின் பண்ணி எழுத வேண்டிய வினாக்கள் மிக அருமையாக வந்திருக்கு. அதுவும் பார்க்கணும். தேங்க்யூவா அந்த கேள்வி கேட்டதுக்கு முதல்ல. இல்லாவிட்டா இந்த சார் விளக்கம் அதுல நான் சார் சொல்லுங்க. சார் இவ்வாண்டு பகுதியிலன்னு சொல்லி இருக்கணும் சார், எதிலப்பா? அந்த கடைசி பகுதியில. இல்ல சரி, இவ்வாண்டு பகுதியில் என்பது 2013. ஓஹோ. ஓ, ஆனால் கேள்வியில கேட்கப்பட்டிருக்கிறது என்னென்றால் 2013ஆம் ஆண்டில் அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட, தொடர்ச்சியாக என்பது முன்னர் இருந்து 2013க்கும் வந்தது என்கிற பொருள் நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், அது 3வது துண்டத்தில் தான் அந்த விடயம் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு என்பவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டது என்று. ஆகவே 3வது துண்டத்தை எடுக்கிறது பொருத்தமா இருக்கும். புரிஞ்சுதா? உங்களோட கேட்ட கேள்விக்கு விட கிடைச்சா? ஓகே சார். ஓம் சார். ஓம் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அப்போ நாங்கள் அடுத்ததா இந்த 2வது உரைப்பகுதி, 2வது உரைப்பகுதியை பார்ப்பதற்கு முன்பாக சரி, அந்த ஒழுங்கிலேயே பார்த்துக்கொள்வோம். அடுத்தது 2வது உரைப்பகுதியை பார்ப்போம். ஒரு சிறிய இடைவேளை ஒன்றை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசுவோம். சரி, நாங்கள் இந்த உரைப்பகுதியை தொடர்ந்து வாசிப்போம். ஏற்கனவே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 3 உரைப்பகுதிகளில் இருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் தரப்பட்ட பந்தியை 5 துண்டங்களாக ஆக்கிக்கொண்டு ஒவ்வொரு துண்டங்களின் மீதும் ஒவ்வொரு வினா தொடுக்கப்படுகிறது என்பதை பெருமளவுக்கு நாங்கள் நிரூபித்துக் கொள்கிறோம். விதிவிலக்கானவை உண்டு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2013ஆம் ஆண்டு திறந்த போட்டி பரீட்சையின் 2வது உரைப்பகுதி விதிவிலக்கானது. அவ்வாறானவை அமைவது உண்டு. ஆனால் பெரும்பாலானவை இந்த விதிக்குள்ளதான் இருக்கும் என்பதனால நாங்கள் இனி முதல் தடவை வாசிக்கின்ற போதே துண்டமாகி கொண்டு அந்த ஒவ்வொரு துண்டங்கள் தொடர்பாகவும் கேள்விகள் இருக்கிறதா என்பதை சரிபார்ப்பதற்காக கேள்விகளை வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்திய விடைகளை வழங்குவதன் மூலமாக எங்களுடைய வேகத்தை இன்னும் அதிகரிக்கலாம். சரி, இந்த பகுதியை வாசிப்போம். 2ஆம் தர மற்றும் 3ஆம் தர நல கவனிப்பு பணி வழங்குனர்கள் மீதான சுமையினை குறைக்கும் பொருட்டு தற்பொழுதுள்ள ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறைமையினை பலப்படுத்துவதற்கு பலமான தேவை காணப்படுகின்றது. ஆரம்ப நல கவனிப்பு வழங்குனர்களிடம் செல்லாமல் உயர்மட்ட வைத்தியசாலைகளிலிருந்து அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடமிருந்து பணிகளை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்திற்கு நல கவனிப்பு தொடர்பான செலவுகளை அதிகரிப்பது மட்டுமின்றி தனிப்பட்டவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க செலவுகளை ஏற்படுத்துகிறது. இப்பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு சுகாதார அமைச்சு பரந்த அளவு வசதிகளை அணுகும் திட்டம் ஒன்றினை முன்மொழிய எண்ணியுள்ளது. இதில் முக்கியமான உபாயம் ஆரம்ப மட்ட நல கவனிப்பினை வலுப்படுத்துவதாக இருக்கும். அதாவது அனைவருக்கும் நியாயமான உட்புகுதலை ஏற்படுத்துதல் ஆகும். இத்திட்டப்படி ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வரும் நோயாளிகள் விசேட வைத்தியரை சந்திப்பதற்கும் விசேட வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கும் அடிப்படை சிகிச்சைகளின் பின் நோயாளிகள் மீண்டும் அந்த நிறுவனங்களுடன் இணைவதற்கும் வசதி செய்யப்படும். இதனூடாக இந்த நிறுவனங்கள் விசேட வைத்தியசாலைகளுடன் இணைக்கும் முறையை திட்டமிடுவதற்கு கொள்கை வழிமுறை நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அதனூடாக நலன் சேவை தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும். தொடர்ச்சியான நலன் சேவை இடம்பெறுவதனை உறுதிப்படுத்தும் விதத்தில் நிபுணர்கள் வைத்தியசாலைகள் பரிந்துரைப்பு மற்றும் பின் பரிந்துரைப்பிற்காக அவற்றின் பகுதியில் உள்ள ஆரம்ப நிலை நிறுவனங்களுடன் இணைக்கப்படும்.
இதுல நிபுணர்கள் வைத்தியசாலைகள் என்பது ஆதார வைத்தியசாலைகள், அதற்கு மேலே என்பதை அடக்குதிக்க சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். எனக்கு தெரியும் இது எந்த துறையும் சாராத ஒரு உரைப்பகுதி. பொருளியல் தெரிந்தவர்களுக்கு விளங்கும், சமூகவியல் தெரிந்தவர்களுக்கு விளங்கும், புவியியல் தெரிந்தவர்களுக்கு விளங்கும், தொல்லியல் தெரிஞ்சாக்களுக்கு விளங்கும், வரலாறு தெரிஞ்சாக்களுக்கு விளங்கும். அப்படி அல்ல, இது எந்த ஒரு துறையும் சாராமல் நாட்டினுடைய சுகாதார நிர்வாகம் தொடர்பான ஒரு பொலிசி உண்டு. இந்த காலப்பகுதிகளில் 2013-14 காலப்பகுதிகளில் இந்த விடயம் பெருமளவு வினாத்தாள்களில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் அடுத்த வினாத்தாள் சுருக்கம் எழுதுகிற போது பார்ப்பீங்கள், இந்த மாதிரியான ஒரு உரைப்பகுதியைத்தான் 1/3 பங்காக சுருக்கி எழுதும்படியும் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அப்போது அதை பற்றி கதைப்போம். திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். 2ஆந்தர மற்றும் 3ஆந்தர நல கவனிப்பு பணி வழங்குனர்கள் மீதான சுமையினை குறைக்கும் பொருட்டு தற்பொழுதுள்ள ஆரம்பமட்ட நல கவனிப்பு முறைமையினை வலுப்படுத்துவதற்கு பலமான தேவை காணப்படுகிறது. ஆரம்ப நல கவனிப்பு வழங்குனர்களிடம் செல்லாமல் உயர்மட்ட வைத்தியசாலைகளிலிருந்து அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடம் இருந்து பணிகளை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்திற்கு நல கவனிப்பு தொடர்பான செலவுகளை அதிகரிப்பது மட்டுமின்றி தனிப்பட்டவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க செலவுகளை ஏற்படுத்துகிறது. இப்பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு சுகாதார அமைச்சு பரந்த அளவு வசதிகளை அணுகும் திட்டம் ஒன்றினை முன்மொழிய எண்ணியுள்ளது. இதில் முக்கியமான உபாயம் ஆரம்பமட்ட நல கவனிப்பினை வலுப்படுத்துவதாக இருக்கும். அதாவது அனைவருக்கும் நியாயமான உட்புகுதலை ஏற்படுத்துதல் ஆகும். இத்திட்டப்படி ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வரும் நோயாளிகள் விசேட வைத்தியரை சந்திப்பதற்கும் விசேட வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கும் அடிப்படை சிகிச்சைகளின் பின்னர் நோயாளிகள் மீண்டும் அந்த நிறுவனங்களுடன் இணைவதற்கும் வசதி செய்யப்படும். இதனூடாக இந்த நிறுவனங்கள் விசேட வைத்தியசாலைகளுடன் இணைக்கும் முறையை திட்டமிடுவதற்கு கொள்கை வழிமுறை நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அதனூடாக நலன் சேவை தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும். தொடர்ச்சியான நலன் சேவை இடம்பெறுவதனை உறுதிப்படுத்தும் விதத்தில் நிபுணர்கள் வைத்தியசாலைகள் பரிந்துரைப்பு மற்றும் பின் பரிந்துரைப்பிற்காக அவற்றின் பகுதியில் உள்ள ஆரம்ப நிலை நிறுவனங்களுடன் இணைக்கப்படும். சரி, இதை துண்டாக்குவோம். உங்களுடைய உதவியோடு செய்ய போறேன். நான் அதை நான் மட்டும் செய்யாமல் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ள அதை செய்யலாம். சரி, யார் சொல்லுங்க, எப்படி நாங்கள் இதை துண்டாக்கி கொள்ள முடியும்? யாரேனும் ஒரு ஆள் உதவி செய்யுங்களே. 3 உரைப்பகுதி பார்த்து துண்டாக்கி முடிஞ்சது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்களால் அது முடியும் நான் நம்புகிறேன். எனக்கு யாராவது உதவி செய்யுங்க. சார் 3 துண்டங்களாக பிரிக்கலாமா? 3 துண்டாக பிரிக்கலாம். 5 கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வேணும், இதுக்குள்ள 5 விஷயங்கள் இருக்கு. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த 3 துண்டவும் என்னன்னு நாங்க பார்ப்போமே. கதைப்போம், சொல்லுங்க. முதலாவது சார், அந்த செலவுகளை ஏற்படுத்தும் என்றதை ஒரு துண்டமே பிரிக்கலாம். இந்த பகுதியை சொல்லுங்க. ஓ சரி. ஓ ஓ ஓ அடுத்தது அந்த அதுல முன்மொழிய உள்ள திட்டம் எதுல என்று சொல்லுங்க. பெற்றாங்க அந்த சொல் எதுன்னு சொன்னீங்கன்னா சரி. அந்த இணைவதற்கு வசதி செய்யப்படும் என்றதையும் நிறுவனங்களுடன் இணைவதற்கு வசதி செய்யப்படும் இதுலையும் பிறகு அதால
மேற்கொள்ளப்படுற மிச்சம் அடுத்தது உண்டு. மூன்று துண்டமாக பார்ப்போம். சரி, நாங்கள் ஒரு கேள்விகளை வாசிச்சுட்டு வருவோமே. கொஞ்சம் சில வேளைகள் அது எங்களுக்கு வழிகாட்டலாம் இதை துண்டாக்குறதுக்கு. இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தொடர்ச்சியாக நலன் சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்ற பெறுபேற்றை அடைவது தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணி எது? இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தொடர்ச்சியான நலன் சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்ற பெறுபேற்றை அடைவது தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணி எது என்று ஒரு கேள்வி கேட்கலாம். இரண்டாவது, நோயாளர்கள் உயர்மட்ட வைத்தியசாலைகளில் அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடமிருந்தோ பணிகளை பெறச் செல்வதனால் எழுந்துள்ள பிரச்சனைகள் யாவை என்று கேட்கலாம். நோயாளர்கள் உயர்மட்ட வைத்தியசாலைகளிலோ அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடமிருந்தோ பணிகளை பெறச் செல்வதனால் எழுந்துள்ள பிரச்சனைகள் யாவை? மூன்றாவது, பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சு முன்வைத்துள்ள திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் யாவை? ஆரம்ப மட்ட நல கவனிப்பு தொகுதியை வலுவூட்டுவது முக்கியமானதாக ஏன் கருதப்படுகின்றது? ஐந்தாவது, பிரச்சனைகளுக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு முன்மொழிந்துள்ள உத்தி யாது? 5 கேள்விகளையும் ஞாபகத்தில் வச்சுக் கொண்டால் நாங்கள் உரைப்பகுதியை உடைச்செடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தொடர்ச்சியாக நலன் சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ள என்ற பெறுபேற்றை அடைவது தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணி எது? நோயாளர்கள் உயர்மட்ட வைத்தியசாலைகளிலோ அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடமிருந்தோ பணிகளை பெறச் செல்வதனால் எழுந்துள்ள பிரச்சனைகள் யாவை? பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சு முன்வைத்துள்ள திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் யாவை? ஆரம்ப மட்ட நல கவனிப்பு தொகுதியை வலுவூட்டுவது முக்கியமானதாக ஏன் கருதப்படுகின்றது? பிரச்சனைகளுக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு முன்மொழிந்துள்ள உத்தி யாது? 5வது கேள்வி, பிரச்சனைகளுக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு முன்மொழிந்துள்ள உத்தி என்ன என்று கேட்கிறார். சரி, இதை வச்சுக்கொண்டு திரும்ப நாங்கள் அந்த பந்திய வாசி. முதலாவது கேள்வியை பாருங்க. இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தொடர்ச்சியாக நலன் சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்ற பெறுபேற்றை அடைவது தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணி எது என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த விடயம் இந்த பந்தியிலே எங்க பேசப்படுது? யார் ஒரு ஆள் பேசுங்க. 2-3 பேர் பேசுறீங்க போல இருக்கு. சஜிதா பேசுங்க சார். அதுல கடைசி இதனூடாக இந்த அந்த கடைசி பந்திக்கு வரும் சார். அது கடைசி பந்தி என்கிறது எத்தனையாவது லைன்ல இருந்து சொல்லுங்களேம்மா. இதனூடாக இந்த நிறுவனங்கள் விசேட வைத்தியசாலைகளுடன் இணைக்கும் முறையை திட்டமிடுவதற்கு கொள்கை வழிமுறை நடைமுறைப்படுத்துவதுடன் அதனூடாக நலன் சேவையிலிருந்து இணைக்கப்படும் அந்த அதுக்குள்ள இருக்கு சார். அது குறிப்பிட இந்த பகுதி சொல்றீங்க. ஓம் சார். அதுல இருந்து இணைக்கப்படும். இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தொடர்ச்சியாக நலன் சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்ற பெறுபேற்றை அடைவது தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணி என்ன? காரணி செல்வாக்கு செலுத்துது என்று சொல்றாங்க. நிபுணர்கள் வைத்தியசாலை பரிந்துரைப்பு மற்றும் பின் பரிந்துரைப்பிற்காக பகுதியில் உள்ள ஆரம்ப நிலை நிறுவனங்களுடன் இணைக்கப்படுதல். இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துவீங்களா? எல்லாருக்குமே விளங்குற வசதிக்காக. உண்மையா இந்த உரைப்பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்குது சார்? அதுல ஆரம்ப மட்ட நலக்கவனிப்பு முறையினை வலுப்படுத்துறது. அதாவது ஆரம்பத்துல இருக்கிறவங்க அந்த வைத்தியசாலைக்கும் விசேட அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சார்ந்த இதுகளுக்கும் அவங்க அதுல எதிர்நோக்குற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக
அவங்களோட அந்த நலன் சேவையை யார் உறுதிப்படுத்த யார் எதிர்நோக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்காக? ஆரம்ப மட்ட சொல்லுங்க, பிரச்சனை இல்லைம்மா, சரியா கதைக்கிறீங்க, சொல்லுங்க. ஆரம்ப மட்ட நலக்கவனிப்பு முறையினை வலுப்படுத்துதல் தொடர்பானது. ஆரம்ப மட்ட நல கவனிப்பு என்று சொல்றது எதை சொல்றீங்க? எதை அவங்க கருதுறாங்க? ஆரம்ப மட்ட நல கவனிப்புண்டா எது? ஆம், சும்மா சாதாரண வார்த்தையில சொல்லுங்க, விளங்கக்கூடிய மாதிரியா. இந்த அவங்களோட இந்த ஆரம்பத்துல இருந்து அவங்களோட என்னது மருத்துவ தேவை தொடர்பானதா சார்? ஆஹ் வேற விதமாக இதை தெளிவுபடுத்தலாம் என்றார்கள். முஸ்ஃபிரா, ஓகே, பேர் மாறி கூப்பிடுறேம்மா, சாரி, முஸ்ஃபிரா, சொல்லுங்க. கிளினிக்களுக்கு செல்றது, ஓ, அது என்ன? அந்த அந்த கிளினிக் சம்பந்தமா கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன் எனக்கு. ஓபிடிகளுக்கு போறது. ஓபிடிக்கு போகிறது, ஓகே. அந்த மாதிரியாக வச்சுக்கொள்ளையில முகமட் பேசுங்களே கேட்போம். சரி, என்னச்சுன்னா இதுல இந்த 2ஆம் தர 3ஆம் தரம் என்பது விசேடமானது. ஒரு நோயை கண்டுபிடியாம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போகல சார். அதனால ஆரம்பத்துல அந்த நோய் நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கான 1ஆம் கட்ட அந்த ஒரு ஆரம்ப இதைத்தான் நான் பாக்குறேன். அதனால அதாவது சுகாதாரத்துல பெஸ்ட்டுக்கு செய்யற முறை, ஒரு நோய் இருச்சா என்ன நோயின்னு கவனிச்சு அந்த 1வது கட்ட செயற்பாடு இல்லாம அவங்க விசேட இதுக்கு போறது ஒரு செலவு ஏற்படுத்துகிறதாக சொல்லப்படுவது. அதனால அந்த ஆரம்ப இதை வலுப்படுத்தினா அந்த சிக்கல் குறைகிறதாக இந்த பந்தில விவரிக்கப்படுறதா நான் உணர்றேன். சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சிஸ்டம் என்ன சொல்றாங்க? அதாவது அந்த ஆரம்பகட்ட அந்த நல கவனிப்பு முறையோட என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த விசேட ஆக்களை அதை இணைச்சு விட்டா அந்த ஆரம்பத்திலேயே அவங்கள அந்த வழிப்படுத்துற ஒரு இது ஒன்று வரும். அதனால செலவுகள் குறைக்கப்படும் சொல்லி அவங்க சொல்றாங்க. கணிசமான அளவுக்கு நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க. கேள்வி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன் கேட்போம். ஆமாம் சார். இப்ப இந்த பந்தியின் நோக்கத்துல இருந்து பார்த்தா சார், தொடர்ச்சியான சுகாதார சேவை வழங்குறதை உறுதிப்படுத்துறது. எப்படின்னா சார், இப்ப கிராமிய மட்டங்களுக்கு சிறு சிறு வைத்தியசாலைகள் இருக்கிற டைம்ல அதுகளுக்கு போகாம டிரெக்டா நாங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறதால அரசுக்கு பாரிய செலவுகளும் வைத்திய செலவுகளும் ஏற்படுது. அப்ப சிறிய கிராம மட்டங்களில் இருக்கிற கிராமிய அப்படி வைத்தியசாலைகள் போறதால சுகாதார எத்தனை தரப்புக்கு பாதிப்பு ஏற்படுது ஹில்மி? அப்படி போறதால அரசாங்கத்துக்கும் அதே நேரம் தனிப்பட்டவர்களுக்கும் செலவுகள் ஏற்படுது. தனிப்பட்ட ஆட்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்ப கிராமிய உதாரணம், ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறைங்கிறது எங்களுடைய பிரதேச வைத்தியசாலைகள், கிராமிய வைத்தியசாலைகள், இந்த மாதிரியா, அதாவது ஆதார வைத்தியசாலை, அதற்கு மேற்பட்ட வைத்தியசாலைகள் தவிர ஏனையவை சுற்றையல் கூடு வைத்தியசாலைகள், பிரதேச வைத்தியசாலைகள், கிராமிய வைத்தியசாலைகள் என்று சொல்லி இருக்குதானே. இவைதான் ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறைமைக்குள்ள ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையங்கள் உட்பட. அப்போ ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறையை வலுப்படுத்துவதனாலே அடையப்படுகிற நன்மையாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறைமையை வலுப்படுத்துவதனால் பெறத்தக்க நன்மைகள் என்று உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? 2ஆம் தர 3ஆம் தர நல கவனிப்பு பணிகள் அவையின் வேலை பளுவை குறைக்கலாம், பணிச்சுமையினை குறைக்கலாம். இப்போ எல்லாருமே டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிபுணத்துவ வைத்தியர்கள், ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம் தானே, சர்ஜன், பிசியன் எல்லாம் சொல்லுவீங்க நீங்க. இவர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கான பணிச்சுமை பிரச்சனையாக இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறைமையை வலுப்படுத்துவதற்கான தேவை காணப்படுகிறது, பலமான தேவை காணப்படுகிறது. ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறையை வலுப்படுத்துவதற்கான பலமான தேவைக்கு காரணமாக என்ன சொல்றாங்க, அதன் மூலமாக அடையப்படத்தக்க நன்மை என்ன என்று சொல்றாங்க? 2ஆம் தர 3ஆம் தர நல கவனிப்பு பணி வழங்குனர்களுடைய சுமையினை குறைக்கலாம். இதுக்குள்ள ஒரு காரண காரிய தொடர்பு, பின்தொடரும் தொடர்பு, இந்த வகையான தொடர்பு நாங்கள் இந்த உரைப்பகுதிக்குள்ள பார்த்து கொண்டு போகலாம். ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறைமையினை வலுப்படுத்துவதன் மூலம் அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற இலக்கு என்ன? 2ஆம் தர 3ஆம் தர நல கவனிப்பு பணி வழங்குனர்கள் மீதான சுமையினை குறைப்பது. அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்றாங்க.
ஆரம்ப மட்ட நல கவனிப்பு வழங்குநர்களுடன் செல்லாமல் உயர்மட்ட வைத்தியசாலைகள் அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடம் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்துக்கு நல கவனிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிப்பதும் மக்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கு குறிப்பிடத்தக்க செலவுகளும் ஏற்படுது. அப்ப இது 2 பேருக்கும் பாதிப்பு. அந்த ஆரம்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு, ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகாம டைரக்டா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அல்லது நேஷனல் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு போனால் அது அரசாங்கத்துக்கும் பாதிப்பு, போகிற தனிப்பட்டவர்களுக்கும் பாதிப்பு. தனிப்பட்டவர்களுக்கு குறிப்பிடத்தக்க செலவுகளை ஏற்படுத்துகிற உண்மை. இது ஒரு விரிவான விளக்கம். சின்ன சின்ன வைத்திய தேவை உள்ளவர்கள், சிறிய நலக்குறைபாடுடையவர்கள் இந்த எக்ஸ்பர்ட் ஆக்கள்கிட்ட போயிட்டு அவங்கள நேரத்தை செலவழித்தால் சிலவர்களை தீவிர நோய் உள்ளவர்கள் அவர்களை சந்திப்பதற்கு இயலாமல் இருக்கும். அவர்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆசைப்படி போக வேண்டி வரும். இந்த மாதிரியான நிறைய விடயம் இருக்கிறாங்க. இன்னொரு உரைப்பகுதி வரைக்கும் அதை பற்றி பார்ப்போம். சரிதானே? அப்ப இங்க அந்த விடயமும் விளங்கப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஆரம்ப நல கவனிப்பு வழங்குநர்களிடம் போகாமல் உயர்மட்ட வைத்தியசாலையை போவதனால 2 தரப்புக்கும் செலவு ஏற்படும். இப்பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு, அதாவது அரசாங்கத்துக்கும் செலவு ஏற்படுகிறது, தனிநபர்களுக்கும் செலவு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகள் 2 பிரச்சனை ஆகிட்டுது இங்க. அல்லது நல கவனிப்பு பணி வழங்குநர்களுடைய சுமை அதிகமாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சு பரந்த அளவு வசதிகளை அணுகும் திட்டம் ஒன்றினை முன்மொழிய எண்ணி உள்ளது. இதில் முக்கியமான உபாயம் ஆரம்ப மட்ட நல கவனிப்பினை வலுப்படுத்துவதாக இருக்கும். அதாவது அனைவருக்கு நியாயமான உட்புகுதலை ஏற்படுத்துதல் ஆகும். அப்போ இந்த சுகாதார அமைச்சு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை என்னவென்றால், பரந்த அளவு வசதிகளை அணுகும் திட்டம், பரவலாக அக்சசபிலிட்டியை உருவாக்குறது. இதுல முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, உபாயம், உத்தி என்ன? ஆரம்பமட்ட நல கவனிப்பை வலுப்படுத்துவதாக இருக்கும். இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக அமைச்சு பரந்த அளவு வசதிகளை, அவங்களுக்குரிய மக்களுக்குரிய அணுகும் வசதி, அக்சசபிலிட்டி, யார் சரி போகக்கூடிய மாதிரியான ஒரு திட்டத்தை முன்மொழிய எண்ணி இருக்கலாம். இதில் முக்கியமான உபாயம், முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, உத்தி என்று கேட்பார்கள், உபாயம் என்று கேட்பார்கள். ஆரம்ப மட்ட நல கவனிப்பை வலுப்படுத்துவதுதான் இங்க முக்கியமான உத்தி. அதாவது அனைவருக்கு நியாயமான உட்புகுதலை ஏற்படுத்துதல். அனைவரும் ஆரம்ப மட்ட வைத்தியசாலைகளுக்கு இலவா போகக்கூடிய மாதிரி, எல்லாருக்கும் அதுக்குரிய அக்சசபிலிட்டியை கொடுக்கிறது தான். இத்திட்டப்படி ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வரும் நோயாளிகள் விசேட வைத்தியரை சந்திப்பதற்கும் விசேட வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கும் அடிப்படை சிகிச்சைகளின் பின்னர் நோயாளிகள் மீண்டும் அந்த நிறுவனங்களுடன் இணைவதற்கும் வசதி செய்யப்படும். இந்த திட்டம் என்னன்னு இப்பதான் சொல்லி கொண்டு வரார். இதுவரைக்கும் அப்படி ஒரு திட்டம் இருக்கு. ஆரம்ப கட்ட வைத்தியசாலைகளை வலுப்படுத்த போறோமோ என்று சொல்லி கொண்டிருந்தவர் இப்போதான் அது என்ன விடயம் என்று சொல்லி விளங்கப்படுத்துகிறார். அதாவது இந்த திட்டத்தில் ஆரம்ப வைத்தியசாலைக்கு போற ஆட்கள் அவைக்குரிய அடிப்படை சிகிச்சை முடிஞ்சதுக்கு பிறகு, பேசிக் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு விசேட வைத்திய நிபுணர்கள், அதுபோல விசேட வைத்தியசாலை என்பவற்றுக்கு செல்வதற்கும், அங்க போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது பிறகு திருப்பி இந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து கண்டினியூ பண்றதுக்கும் வசதி செய்வதுதான் இந்த திட்டம். இந்த ஆரம்ப வைத்தியசாலைக்கு வருகிறார்கள், இங்க பரிசோதிச்சு போட்டு இவருக்கு நிபுணத்துவ வைத்தியர்கள் அல்லது நிபுணத்துவ வைத்தியசாலைகளுக்கு இவரை அனுப்பி எடுக்க வேண்டிய தேவை இருக்குதா, அங்கே அனுப்பி அவருக்கு தேவையான அந்த அடிப்படை சிகிச்சைகள் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி கிளினிக் கோப்பியை போட்டு கிளினிக் கோப்பியோட திருப்பி இங்கே அனுப்பி வருது. அப்ப பெரிய ஆஸ்பத்திரின்னு நாங்கள் சொல்லுகிற
போதனா வைத்தியசாலை அல்லது ஆதார வைத்தியசாலைகளில் ஒரு பெரிய கிரவுட் இருக்காது. அவர் திரும்ப இங்கே தான் கிளினிக் பண்ணி அங்கே பெரிய டாக்டர் எழுதின மருந்தை இங்கே இருக்கிற நாங்கள் எங்களை வாசலில் சொன்னால் சின்ன டாக்டர் தொடர்ச்சியாக மாதத்துங்களில் கொடுத்து கொண்டிருப்பார். பிறகு விசேடமாகவே திருப்பி ஒரு அனுப்பி எடுக்கணும்னா இந்த ஹாஸ்பிட்டல்கள் அங்கே அனுப்பி எடுக்கும். இதுதான் அந்த சிஸ்டம் சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வருகிற நோயாளிகள் விசேட வைத்தியரை சந்திப்பதற்கு, விசேட வைத்தியசாலைக்கு செல்வதற்கு, அடிப்படை சிகிச்சை அங்கே நடந்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த நிறுவனங்களுடன், அதாவது ஆரம்ப நிலை நிறுவனங்களோடு இணைவதற்கும் வசதி செய்யப்படும். அப்ப இப்பதான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு இந்த திட்டம் எப்படி ரன் பண்ண போகுது என்று சொல்லி. இதனூடாக 5வது எதனூடாக ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வருகிறவர்களை விசேட வைத்தியசாலை அல்லது விசேட வைத்திய நிபுணர்களோடு இணைத்து அடிப்படை சிகிச்சைகளின் பின்னர் மீண்டும் ஆரம்ப வைத்தியசாலைகளுக்கு திரும்ப செய்வதன் மூலம் இந்த நிறுவனங்கள் விசேட வைத்தியசாலைகளுடன் இணைக்கும் முறைமையை திட்டமிடுவதற்கு கொள்கை வழிமுறை நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் இந்த இதற்கு ஊடாக அந்த பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றதோட அதனூடாக நலன் சேவை தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும். இதனூடாக அதாவது ஆரம்ப வைத்தியசாலைக்கு வருகிறவர்களை சிறப்பு வைத்தியசாலை சிறப்பு வைத்திய நிபுணர்கிட்ட அனுப்பி அங்கே ட்ரீட்மெண்ட் முடிய திருப்பி இந்த பேசிக் ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்கிறதன் மூலமாக இந்த நிறுவனங்கள் விசேட வைத்தியசாலைகளோடு இணைக்கும் முறையை திட்டமிடுவதற்கு கொள்கை வழிமுறை நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அதனூடாக நலன் சேவை தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும். மறுபலமாக திருப்பி சொல்லுகிறார், தொடர்ச்சியான நலன் சேவை இடம்பெறுவதனை உறுதிப்படுத்தும் விதத்தில் நிபுணர்கள் வைத்தியசாலைகள் பரிந்துரைப்பு மற்றும் பின் பரிந்துரைப்புக்காக அவற்றின் பகுதியில் உள்ள ஆரம்ப நிலை நிறுவனங்களுடன் இணைக்கப்படும். அதாவது நலச்சேவை தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது, அதாவது மக்களுக்கான சுகாதார சேவை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக செய்யப்பட இருக்கிற நடவடிக்கை என்ன? பரிந்துரைப்பு பின் பரிந்துரைப்புக்காக நிபுணர்கள் வைத்தியசாலைகள் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆரம்ப வைத்தியசாலையோடு இணைக்கப்படும். இதனுடைய அர்த்தம் பெரியாஸ்பத்திரிக்கு ஒரு 2 நேரம் போகிறார். சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதே கட்டாயம் பெரியாஸ்பத்திரிக்கு அனுப்ப வேணும் அண்டு இருக்கிற ஆக்களை மட்டும்தான் அங்கே அனுப்புவோம். இதன் மூலமாக அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சு திருப்பி கிளினிக் ஒப்பியோட இங்கே வந்திருக்கிறோம். இப்படி இருப்பதன் மூலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியான சுகாதார சேவை கிடைப்பது உறுதிப்படுத்தப்படும். இடையிலே அவர்கள் சிகிச்சையை கைவிடுகிற விலகுற அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இல்லை. பணிச்சுமை குறைக்கப்படும். இதுதான் இந்த உரைப்பகுதியில் பேசப்படுகிற விடை. அப்ப இப்படி பார்க்கிற போது இது 5 துண்டங்களாக பிரிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இந்த அளவுக்கு இதை புரிந்து கொள்ள இது உண்மையில கடினமான பகுதி. நீங்கள் யாரேனும் இந்த இடத்துல சரக்கி இருந்தால் யோசிக்க தேவையில்லை. இது இருக்கிறதுக்குள்ள கஷ்டம். சரிதானே? புரிந்து கொள்வதிலேயே சிரமம் இருந்தது. இனி உங்களுக்கு அது விளங்கிட்டு முதலாவது துண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறையை வலுப்படுத்துவதற்கான தேவை என்ன, அல்லது ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறைமையை வலுப்படுத்துவதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற நன்மை. அடுத்தது, ஆரம்ப மட்ட நல கவனிப்பு பலவீனமாக இருக்கும் போது அல்லது ஆரம்ப மட்ட சுகாதார சேவை நிறுவனங்களை நாடாமல் நேரடியாக உயர்நிலை வைத்தியத்தை நாடுகிற போது வைத்தியத்துறைக்கும் மக்களுக்கும் ஏற்படுகிற செலவு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. 3வது, இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்கனவே மேலே குறிப்பிட்டது போல ஆரம்ப மட்ட நலக்கவனிப்பு முறையை வலுப்படுத்துவதற்கான அனைவருக்கும் வைத்திய சேவை அணுகுவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றினை முன்மொழிவதற்கு சுகாதார அமைச்சு கருதி இருக்கிறது. 4வது சொல்லியிருக்கிறாங்க, இந்த திட்டம் எப்படி செயற்படும்? ஆரம்ப வைத்தியசாலைகள்
அங்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவ வைத்தியசாலைகளோடு இணைக்கப்படும். ஆரம்ப வைத்தியசாலைக்கு வருகிறவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக நிபுணத்துவ வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுதல். அங்கு சிகிச்சை முடிஞ்ச பிறகு மீண்டும் ஆரம்ப வைத்தியசாலைகளில் சிகிச்சையை தொடருதல் என்பதாக இந்த சிஸ்டம் ரன் பண்ணும் என்று சொல்லியிருக்கிறார். இதனூடாக எதிர்பார்க்கிற நன்மை என்ன? தொடர்ச்சியான நலச்சேவை இடம்பெறுவதை உறுதிப்படுத்தும். தொடர்ச்சியான நலச்சேவை இடம்பெறுவதை உறுதிப்படுத்தும் விதத்தில் நடைபெறுகிற கருமம் என்ன? நிபுணத்துவ வைத்தியசாலைகள் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை வைத்தியசாலைகளோடு பரிந்துரைப்பு பின் பரிந்துரைப்பு நடவடிக்கைகளுக்காக இணைக்கப்படும் என்கிற 5 துண்டங்களாக இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த பகுதிக்குள்ள ஏதேனும் தெளிவின்மை இருந்தா 2 நிமிஷம் காத்திருக்கிறேன்னு கேட்கிறார். சரி, இப்போ கேள்விகளுக்கு வருவோம். இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தொடர்ச்சியாக நலன் சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்ற பெறுபேற்றை அடைவது தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணி எது? எந்த காரணி செல்வாக்கு செலுத்துது? நிபுணர்கள் வைத்தியசாலைகளை பரிந்துரைப்பு பின் பரிந்துரைப்புக்காக வேண்டி ஆரம்ப நிறுவனங்களோட இணைக்கிறேன் சார். கிரேட். இந்த பகுதி தொடர்ச்சியான நலச்சேவை இடம்பெறுவதை உறுதிப்படுத்தும் விதத்தில் நிபுணர்கள் வைத்தியசாலைகள் பரிந்துரைப்பு மற்றும் பின் பரிந்துரைப்புக்காக அவற்றின் பகுதியில் உள்ள ஆரம்ப நிலை நிறுவனங்களோடு இணைக்கப்படுதல். இதை இப்போதைக்கு விடையாக ஊகித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லுகிறது, 5 விடைகளும் சரிபார்க்கப்படுவதற்கு முன்னர் நாங்கள் எழுத மாட்டோம். சரி, அடுத்த பகுதிக்குள்ள நோயாளர்கள் உயர்மட்ட வைத்தியசாலைகளிலோ அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடமிருந்தோ பணிகளை பெறச் செல்வதனால் எழுந்துள்ள பிரச்சனைகள் யாவை? இதற்கு பதிலளிக்கிறதுக்கு நாங்கள் எந்த துண்டத்தை பயன்படுத்த போகிறோம்? 2வது துண்டம். அரசாங்கத்திற்கு நல கவனிப்பு தொடர்பான செலவுகளை அதிகரிப்பது மட்டுமன்றி தனிப்பட்ட குறிப்பிடத்தக்க செலவுகளை ஏற்படுத்துகிறது. இப்ப விளங்குதா துண்டமாக்குவதனுடைய பயன்? இப்படி துண்டமாக்கி கொண்டால் அது அப்படி பெர்ஃபெக்டா தூக்கி கொண்டே ஆரம்ப நிலை கவனிப்பு வழங்குநர்களிடம் செல்லாமல் உயர்மட்ட வைத்தியசாலைகளிலிருந்து அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடமிருந்து பணிகளை பெற்றுக்கொள்வது என்கிற பகுதியை தவிர்த்தால் நல்லது. தவிர்க்கவில்லை என்றால் பாதிப்பில்லை. சரிதானே? எங்களுக்கு விட மிக துல்லியமான விட அரசாங்கத்திற்கு நல கவனிப்பு தொடர்பான செலவுகளை அதிகரிப்பது மட்டுமன்றி தனிப்பட்டவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க செலவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை எழுதினா போதுமானது. ஆனால் ஆரம்ப நல கவனிப்பு என்பதிலிருந்து ஆரம்பித்து அதை அந்த துண்டத்தை அப்படியே விடையாக எழுதினால் அது மோசமானது அல்லது தவறானது என்கிறது அர்த்தம் அல்ல. அதற்கு புள்ளிகள் வழங்கப்படும். அது சரி. 3வது கேள்விக்குள்ள போகிறேன். பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சு முன்வைத்துள்ள திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் யாவை என்று கேட்டு, இந்த திட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த பகுதியை எடுத்து பயன்படுத்த போறீங்க? 3வதா? 4வது. இத்திட்டப்படி ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வரும் நோயாளிகள் விசேட வைத்தியரை சந்திப்பதற்கும் விசேட வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கும் அடிப்படை சிகிச்சைகளின் பின்னர் நோயாளிகள் மீண்டும் அந்த நிறுவனங்களுடன் இணைவதற்கும் வசதி செய்யப்படும். கேள்வி பாருங்கோ. திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் யாவை என்று கேட்டிருக்காங்க. நாங்கள் இத்திட்டப்படி என்று ஆரம்பிக்கலாம். பொருந்துதா? பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சு முன்வைத்துள்ள திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள். அடிப்படை அம்சங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வரும் நோயாளிகள் விசேட வைத்தியரை சந்திப்பதற்கும் விசேட வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கும் அடிப்படை சிகிச்சையின் பின்னர் நோயாளிகள் மீண்டும் அந்த நிறுவனங்களுடன் இணைவதற்கும் வசதி செய்யப்படும். இதுதான் இந்த திட்டத்தில் இருக்கிற விடயம். இத்திட்டத்தின்படி என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை சொன்னோம் என்றால் போதுமானது. அடுத்த பகுதிக்குள்ள வாங்க. ஆரம்ப மட்ட நல கவனிப்பு தொகுதியை வலுவூட்டுவது முக்கியமானதாக ஏன் காணப்படுகின்றது? ஃபாத்திமா சொல்லுங்க. விடையளிப்பதற்கு எந்த துண்டத்தை பயன்படுத்த வேணும்? 1வது.
முதலாவது துண்டம் அழகான விடை. இரண்டாந்தர மற்றும் மூன்றாந்தர நல கவனிப்பு பணி வழங்குனர்கள் மீதான சுமையினை குறைப்பதற்காக அல்லது சுமையினை குறைக்கும் பொருட்டு என்று எழுதினாலும் தவறில்லை. ஆரம்ப மட்ட நல கவனிப்பு முறையை வலுப்படுத்துவதற்கான பலமான தேவை காணப்படுகிறது என்கிற வரைக்கும் போக தேவையில்லை. அது புரிந்தால் அந்த உரிய விடையை மட்டும் கொடுத்தால் போதுமானது. அல்லது முதலாவது துண்டத்தை அப்படியே விடையாக எழுதினேன் என்கிறவர்கள் தவறில்லை. இப்போதைக்கு இந்த மட்டத்திலாவது எங்களுடைய திறன் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அதை வச்சுக்கொண்டு செய்யலாம். சரியா? அடுத்த பகுதியை பாருங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு முன்மொழிந்துள்ள உத்தி யாது என்று கேட்டிருக்கு. சாம் பேசுங்க. மூன்றாவது பகுதி. இதில் முக்கியமான உபாயம் ஆரம்ப மட்ட நலக்கவனிப்பினை வலுப்படுத்துவதாக இருக்கும். அதாவது அனைவருக்கும் நியாயமான உட்புகுதலை ஏற்படுத்துதல் ஆகும். விளங்குதா? இதில் முக்கியமான உபாயம் என்று ஆரம்பிக்குது. அதுதான் அவங்க கேள்வியாக கேட்கிறாங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு முன்மொழிந்துள்ள உத்தி. என்ன உத்தி சொல்றாங்க? இதில் முக்கியமான உத்தி, இதில் முக்கியமான உபாயம் ஆரம்ப மட்ட நலக்கவனிப்பை வலுப்படுத்துவது, அதாவது அனைவருக்கும் நியாயமான உட்புகுதலை ஏற்படுத்துதல். நீங்கள் செய்யக்கூடிய கர்மம் இந்த மிகுதியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வினாத்தாள் இருக்குது. இன்னும் ஒரு வினாத்தாள் மட்டுமல்ல, இந்த வினாத்தாள்ல இன்னும் ஒரு பந்தியும் இருக்குது. சரிதானே? அது பார்ப்போம். நான் ஏற்கனவே 2013 திறந்த போட்டி பரீட்சைக்குரிய பகுதியை கைவிட்டது போல இதை விட மாட்டேன். அதில் உங்களை அச்சமடைய செய்யக்கூடிய, நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய சில அம்சங்கள் இருப்பதனால எங்களுடைய நோக்கம் என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையை உருவாக்குவதை தவிர என்னால் ஏதாவது நான் பேசாமல் கையப்படுவோம் என்ற ஒரு பின்வாங்கும் மனநிலையை தோற்றுவிக்கிறது இல்லை என்கிற அடிப்படையில் தான் நான் அந்த பகுதியை கைவிட்டது. சரிதான்? அது கொஞ்சம் அப்படியான எண்ணத்தை தரக்கூடியது. அந்த அளவுக்கு கடினமான வினா வராது. இப்போ பார்த்தது தான் நீங்கள் அவதானிக்கக்கூடிய மிக உச்சமான கடினம். அதுக்கு மேலே போக தேவையில்லை. அப்போ இதில் 3வது உரைப்பகுதி ஒன்று இருக்கு. இது தவிர 2014 வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் 3 உரைப்பகுதிகள் இருக்கு. இப்போ 4 உரைப்பகுதி இருக்குது. உங்களுக்கு பயிற்சி செய்வதற்கான இறுதியான வாய்ப்பு இது. இந்த உரைப்பகுதிகளை நீங்கள் பிரிண்ட் எடுத்து தானே பேப்பர் வச்சிருக்க போறீங்க. வாசிச்சு மிக நுட்பமாக உங்களால் துண்டாக்க முடியுதா என்கிறத மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்து பாருங்க. இன்னும் 4 தடவை முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 4 தடவை தான் செய்திருக்கிறேன். இன்னும் 4 தடவை இருக்கு. சரியா? 50% கடந்துட்டோம். இன்னும் 50% இருக்கு. இதை சரியா செய்தீங்கன்னா இந்த வகையான வினாவுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான புள்ளியை அப்படியே அள்ளி எடுத்துக்கொள்ள முடியும். பெரும்பாலும் இந்த வகையான வினாவுக்கு நீங்கள் 30 புள்ளிகள் என்கிறதை எதிர்பார்க்கலாம். அப்போ பேப்பர்ல 30 புள்ளி வீட்டை இருந்து போகைக்கே ரெடி. சரியா? என்கிற நம்பிக்கையோட போகணும். 30 புள்ளிக்கு பிரச்சனையே இல்லை. நான் போறேன், எழுதுறேன், 30 புள்ளி எடுக்கிறேன். அது 27 தான் வேற 3 போனா பரவாயில்லை. அந்த கதையெல்லாம் நான் சொல்ல 30 புள்ளி எடுக்கிறேன். அடுத்தது சுருக்கத்துக்கு ஒரு 40 புள்ளிகளை எதிர்பார்க்க. அடுத்தது அதையும் முயற்சி செய்யும். சரிதானே? திரும்ப அந்த பேப்பரை அனுப்ப சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் திரும்ப அனுப்பி விடுகிறேன். சரியா? எனக்கு நீங்கள் தனிப்பட வாட்ஸ்அப் மெசேஜை போடுங்களே. ஏன் திரும்ப திரும்ப போட்டு அந்த குரூப்பில் சிரமத்தை உருவாக்காமல், அவசியம் உங்களுக்கு இந்த பேப்பர் கிடைக்க இல்லை என்கிறார்கள், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக அதை கிடைக்க செய்கிறேன். சரி? அப்போ திரும்பவும் சொல்லுகிறேன். சொல்லுங்க சார். அந்த முதலாவதுக்குரிய ஆன்சரை கொஞ்சம் சொல்லிடுமா? அந்த இது இதையா இப்போ நாங்கள் கதைச்ச கேள்விக்கா? ஆமாம். ஓ அது சொல்லித்தான் முடிக்க போகிறேன். சரி, சரியா? அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தரும். எங்களுக்கு பந்தியில் வருகிற கேள்வி பிரச்சனை இல்லை என்று சொல்லி திரும்ப கேள்வி கேட்டுக்கிறீங்க, சுருக்கம் செய்வீங்களா என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் அந்த விடயத்தை விளங்கப்படுத்தியிருந்தேன். 4 வகையான வினாக்களை நாங்கள் இந்த மாதத்தில் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி தாமதமாக இணைஞ்சிருந்தால் இந்த வீடியோவை ஆரம்பத்தில் இருந்து திரும்ப பார்த்து கொள்ளுங்க. நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம்.
அது திரும்ப பேசக்கூடாது என்கிற அடிப்படையில். சரி, அப்ப இங்க முதலாவது பகுதி பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்ச்சியான நலச்சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்ற பெறுபேற்றை அடைவது தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணி என்று கேட்கிற போது நாங்கள் அதனுடைய இறுதி பகுதியில இருந்து, இந்த உரைப்பகுதியினுடைய இறுதி பகுதியில இருந்து விடைகளுக்கு போயிருந்த நாங்கள் என்ன தொடர்ச்சியான நலச்சேவை இடம்பெறுவதனை உறுதிப்படுத்தும் விதத்தில், இந்த பகுதி தொடர்ச்சியான நலச்சேவை இடம்பெறுவதை உறுதிப்படுத்தும் விதத்தில் நிபுணர்கள் வைத்தியசாலைகள் பரிந்துரைப்பு மற்றும் பின் பரிந்துரைப்புக்காக அவற்றின் பகுதியில் உள்ள ஆரம்ப நிலை நிறுவனங்களுடன் இணைக்கப்படுவது, இதுதான் செல்வாக்கு செலுத்தும் காரணி என்பதாக அடையாளப்படுத்தியிருக்கு. இரண்டாவது, அதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அது அவங்களோட அந்த தரப்படுத்தல்ல தானே அந்த பரிந்துரைப்பு வருகிறது, அந்த அவங்க நலக்கணிப்பு வழங்குறது முதலாம் மட்டம் 2ஆம் மட்டம்னு சொல்லி. ஓ ஓ ஓ அப்ப அது அந்த தரப்படுத்தலை வச்சு தானே அது செல்வாக்கு செலுத்தியிருக்கும். என்ன தரப்படுத்தல் என்று விளங்கலையே கேட்கிறது. இப்ப நீங்க இந்த பிரதேச வைத்தியசாலையில அந்த வைத்திய நோயை குணமாக்கல, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள், தகுதியான ஒரு ஆள் இல்லைன்னு தானே நம்ம 2ஆம் மட்டம் 3ஆம் மட்டம் வைத்தியசாலைக்கு அனுப்புறோம் நாங்கள். ஓம் ஓம் ஓம். ஆனால் அப்ப அந்த அந்த அவங்க அவசியமானவர்களை மட்டும்தான் நாங்க அனுப்புறோம். அதாவது ஆரம்ப வைத்தியசாலைகள்ல இப்ப சில வேளை சாதாரணமா ஒரு சின்ன காய்ச்சலுக்காக போய் பெரிய ஆஸ்பத்திரியில படுத்திருந்தால் உண்மையில வைத்தியம் செய்ய வேண்டியவனுக்கு பெட் கிடைக்காது. அந்த கருத்தை தான் நீங்க நாங்க எடுத்து பார்க்கவும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான நலச்சேவை இடம்பெறுவதை உறுதிப்படுத்தல். தொடர்ச்சியான நலச்சேவை என்றால் அவன் இந்த தனக்கு வேண்டிய சிகிச்சை பெறுவதிலிருந்து விலகக்கூடாது. இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஆரம்ப வைத்தியசாலைக்கு இலகுவான அணுகல், ஆரம் போகலாம். ரெண்டாவது, அவருக்கு மேலதிக சிகிச்சை தேவை வேண்டாம், அங்கே அனுப்பப்பட போகிறேன். திருப்பி அங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே திருப்பி இங்க வந்து அவருக்கு வேண்டிய சிகிச்சையை தொடர போகிறார். அதனாலதான் அதை சொல்லி இருக்கிறாங்க, தொடர்ச்சியான நலச்சேவை இடம்பெறுவதை உறுதிப்படுத்துற வகையில நிபுணத்துவ வைத்தியசாலைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை வைத்தியசாலைகளோடு பரிந்துரைப்பு பின் பரிந்துரைப்புக்காக இணைக்கப்படுதல். கேள்வி என்ன? இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டபடி தொடர்ச்சியான நலச்சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்ற பெறுபேற்றை அடைவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணி இவ்வாறான ஏற்பாடு. அந்த இறுதி பகுதி 5வது பகுதியை எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் அதற்குரிய விடையை வழங்குவது போதுமானது. அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன். ஏற்கனவே சொன்னதுதான் விரைவாக சொல்லிக் கொண்டு போகிறேன். நோயாளர்கள் உயர்மட்ட வைத்தியசாலைகளில் அல்லது தனிப்பட்ட சிறப்பு வைத்தியர்களிடமிருந்து பணிகளை பெறச் செல்வதனால் எழுந்துள்ள பிரச்சனைகள், இது பார்த்து அழகா சொல்லி இருந்த நாங்கள். எப்படி என்றால், அரசாங்கத்துக்கு நலக்கவனிப்பு செலவுகளை அதிகரிப்பது மட்டுமன்றி தனிப்பட்டவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க செலவுகளை ஏற்படுத்துகிறது. இது நாங்கள் ஏற்கனவே துண்டமாக்கி இருக்கிற போது இதுல ஒரு துண்டு, இதுல ஒரு துண்டு, இதுல 3வது துண்டு, இந்த வசதி செய்யப்படும் 4வது துண்டு, அதன் பின்பு 5வது துண்டாக பிரித்து வச்சிருக்காங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போகிறேன். இப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சு முன்வைத்துள்ள திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இத்திட்டப்படி என்று சொல்லப்படுகிற இந்த 4வது துண்டம், இத்திட்டப்படி ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு வரும் நோயாளிகள் விசேட வைத்தியரை சந்திப்பதற்கும் விசேட வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கும் அடிப்படை சிகிச்சைகளின் பின்னர் நோயாளிகள் மீண்டும் அந்த நிறுவனங்களுடன் இணைவதற்கும் வசதி செய்யப்படும் என்பதை அதற்குரிய விடையாக அடையாளப்படுத்தி இருந்தார். ஆரம்ப மட்ட நலக்கவனிப்பு தொகுதியை வலுவூட்டுவது முக்கியமானதாக ஏன் கருதப்படுகிறது என்று கேட்கிற போது, இந்த உரைப்பகுதியினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2ஆந்தர மற்றும் 3ஆந்தர நலக்கவனிப்பு பணி வழங்குனர்கள் மீதான சுமையினை குறைக்கும் பொருட்டு தற்பொழுதுள்ள ஆரம்ப மட்ட நலக்கவனிப்பு முறையினை வலுப்படுத்துவதற்கு
பலமான தேவை காணப்படுகின்றது. ஆகவே 2ஆம் தர மற்றும் 3ஆம் தர நலக்கவனிப்பு பணி வழங்குனர்கள் மீதான சுமையினை குறைக்கும் பொருட்டு என்பதாக விட எழுதினால் மட்டுமே போதுமானது அல்ல. இந்த துண்டத்தை அப்படியே எழுதுவதும் பொருத்த குறைவானது அல்ல. பிரச்சனைகளுக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு முன்மொழிந்துள்ள உத்தி யாது என்று கேட்கப்பட்டது. அப்ப இங்க உத்தி என்கிறத நாங்கள் உபாயம் என்று பார்த்து நாங்கள் இதில் முக்கியமான உபாயம் ஆரம்பமட்ட நலக்கவனிப்பினை வலுப்படுத்துவதாக இருக்கும். அதாவது அனைவருக்கும் நியாயமான உட்புகுதலை ஏற்படுத்துதல் ஆகும் என்கிற இந்த பகுதி வரைக்கும் அதற்கு பொருத்தமானபடியாக அடையாளம் காட்டு. 5வது பிரச்சனைகளுக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு அதான் 5வது கேள்வி என்ன. அப்போ இந்த 5 கேள்விகளுக்கு முடிய விடைய 5 துண்டங்கள்ல இருந்தும் விடையெடுத்து எழுதுறதுக்கு முதல் பார்த்திருக்கிறேன், திரும்ப மீள சொல்லி இருக்கிறேன். இந்த அளவோடு இன்றைக்கு நிறைவு செய்து கொடுப்போம். நான் கொஞ்சம் இருங்க, சந்தேகத்தை கேட்கறதுக்கு நேரம் தருகிறேன். இதுல மிகுதியாக இருக்கக்கூடிய 4 வினாக்கள், ஏற்கனவே பதிவிடப்பட்ட 3 வினாத்தாள்லையும் 4 வினாக்கள் இருக்கு. அவற்றை இதே வழிமுறையில விரைவாக வேகமாக விடை எழுத முடியுதா என்கிறதை பரிசோதித்து கொண்டு வாங்க. அடுத்த செயலமர்களை நாங்கள் சந்திக்கலாம். விடைபெறுகிறவர்கள் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட். திரும்ப ஒரு அழகான பொழுதுல சந்திப்போம். கேள்வி கேட்பவர்களுக்காக நான் காத்து